ஐந்து கரத்தனை அணைமுகத்தனை இந்தின் இளம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரும். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. பக்தியுடன் தமிழையும் கலந்துவிட்டு என் தாயார் தங்கம்மாளின் திருவடியை சமர்ப்பிக்கும் ஆச்சார் மூரடி போற்றுகின்றேன். மெய்யன்பர்களே, பம்மல் சத்சங்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மார்கழி மகோத்சவத்தில் அடியனுடைய மகாபாரத சொற்பொழிவு 5 நாட்களிலே இன்றைய தினம் 4வது நாள். நாளைய தினம் பூர்த்தியாகி விடுகிறது மகாபாரதம். ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தினால் இருப்பதனாலே ஆண்டாள் திருக்கல்யாணத்தோடு சொற்பொழிவு நடைபெறுகிறது. வந்து ஆதரவு தருகின்ற எந்தளவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி சொற்பொழில் துவங்குவதற்கு முன்பாக எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. எதிர்பாரா திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஒரு பெண்மணியை வைத்து சூதாடுகின்ற கட்டத்திலே தர்மபுத்திரர் தள்ளப்பட்டு அவன் நம் குடும்பத்து கொழுந்து என்றெல்லாம் எண்ணாமல் சண்டு சபையிலே அழித்து மானபங்கம் செய்ய முற்பட்டது எத்தனை கொடுமை என்பது உணராது செய்த பாவங்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், சூதாட வாருங்கள், இழந்ததை பெற்றுவிடலாம் என்றெல்லாம் சொல்லி மீண்டும் ஒரு சூதாடும் பொழுது தாயம் உருட்டினான் சகுனி. அந்தோ தர்மன் தோற்றுவிட்டான். விதி எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனைப்படி வனவாசம் சென்றார்கள். வனவாசத்திலே உடன் பிராமணர்கள் வந்திட அவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று அட்சய பாத்திரத்தை பெற்று மிக சீரும் சிறப்புமாக வனவாசத்தையே ஒரு அற்புதமான அரண்மனை வாசமாக ஆக்கின்றார் தர்மபுத்திரர். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்த ஒரு பாக்கியமாக கருதணும். அந்த இடத்த சொர்க்கமாக நினைக்கணும், வைகுண்டமாக நினைக்கணும். அப்பொழுது தான் அந்த வாழ்க்கை ரசிக்கும். இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. வியாசர் வரார், அர்ஜுனன் உட்காந்துருக்காங்க. அர்ஜுனா இங்கே வான்னு கூப்பிட்டார். போகிறதெல்லாம் பார்த்தா யுத்தம் வரும்போது தோன்றுறது நல்லாவே தெரிகிறது. பரமேஸ்வரனுடைய அருள் உனக்கு இருக்கணும். நீ போய் பாசுபதாசிரமம் வேணும்னு பரமேஸ்வரன் குறித்து தவம் பண்ணுன்னார். அர்ஜுனன் புறப்பட்டு போய் கடுமையாக தவம் பண்ணுறான். அப்படி எழுத்தாப்புல ஒரு பன்றி போகிறது. அந்த பன்றி மேலே ஒரு அம்பை விட்டான் அர்ஜுனன். இவன் போட்டு அர்ஜுனன் அம்பை விடும்போது அங்கே இன்னொரு அம்பை வந்து தைச்சு கொடுத்து அந்த பன்றி கீழே விழுந்து இறந்து விடுகிறது. உடனே அர்ஜுனன் சொன்னால் நான் போட்ட அம்பில் தான் அது செத்து போச்சு. வேடன் சொன்னால் இல்லை இல்லை முதல்ல நான் போட்ட அம்பில் தான் அது செத்து போச்சு. 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் உண்டாயிடுது. கடுமையான வாக்குவாதம் வந்த உடனே நான் சாட்சாத் பரமேஸ்வரனை குறித்து தவம் பண்ணுறதுக்காக வந்தேன், இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டினுட்டேனேன்னு சொல்லி அந்த பரமேஸ்வரனையும் நான் தியானம் பண்ணி யார் தான் இதுக்கு தீர்ப்பு கூறலான்னு பார்க்கலான்னு சொல்லி பரமேஸ்வரனையே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். அங்கேருந்த பூ எல்லாம் பொட்டி போடுறான். கண்ணை திறந்து பார்க்குறான். இவன் போட்ட பூக்கள்லாம் எடுத்தாப்புல வேடம் நிற்கிறான்னு அவன் தள்ள விழுந்து கிடக்கு. என்னாந்து பார்க்குறான். நீங்கள் உன்னை அருள் புரிவதற்காக வந்திருக்கிறேன் அப்பான்னு சொன்ன உடனே
இப்படி தான் என்னை சோதிக்கணுமா என்று அந்த பரமேஸ்வரன் காலில் விழுந்து வணங்குகிறான் அர்ஜுனன். பாசுபதாசுரத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தா ஆகாயத்திலேருந்து ஒரு விமானம் கீழே இறங்குறது. அதில் இந்திரன் வரான். இந்திரனுடைய மகன் தான் அர்ஜுனன். அப்பா குழந்தை கொஞ்ச நாளைக்கு எங்கள் சபைக்கு வாங்க, நீ உன்னை ஆட்சின்னு போகணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னா. இது ரொம்ப சந்தோஷம். இந்திர சபை பார்க்கணும் ஒரு ஆசை உனக்கு. புறப்பட்டு மேலே போகிறான். நீங்களாம் பார்த்து சில ஆஃபீஸுக்கு குழந்தைய ஆயிடுச்சுன்னு போவாள். இந்த குழந்தை என்ன பண்ணும், அது ஆஃபீஸ் அதுக்கு அது ஒன்றும் தெரியாது. அப்பா ஆச்சுன்னு போயிருக்கா, அது அப்பாவோட ஆஃபீஸ்னே நினச்சிக்கும். அது அப்பா அங்கே வேலை செய்யலான்னு கூட தோணாது. அந்த ஷேரில் போய் உட்காந்துரும். அந்த மாதிரி அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்களே, இந்திரனுடைய ஷேரில் போய் உட்காந்துடலாம். அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறான். ஒரு அழகான பொண்ணு இழுத்தாப்புல வர. அர்ஜுனன் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருப்பதான் அவனுக்கு தோன்றுறது. உடம்புக்குள்ளே ஒரு பரவசம் தோன்றுறது. பக்தி கலந்த பரவசம் தோன்றுறது. இது காமம் கலந்த பரவசம் இல்லை. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அர்ஜுனுக்கு தோன்றியது பக்தி கலந்த பரவசம். அவள் பெயர் ஊர்வசி. உடனே அம்மா நமஸ்காரம் அப்படிங்கிறான். அம்மாவா? நான் என்ன அம்மாவா இருக்கேன்? அர்ஜுனா, உன் அழகை ரசிக்க வந்திருக்கேன்டா நான். இல்லைம்மா, எங்கள் மூதாதைகள் சொல்லியிருக்கா, கதையில் சொல்லியிருக்கா, ஊர்வசி ஒரு சமயத்தில் எங்கள் மூதாதைகள் ஒருவராக பிறந்திருந்தார்கள் என்று. அப்போ நீங்கள் மூதாதைகளை ஒருத்தர், நீங்கள் அந்த தாய் குலமாக உங்களை நான் பார்க்குறேன். இந்த பாரு, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இங்கே வந்திருக்கா, நான் அழகான பெண், நீ அழகான பையன். என்னை எந்த கண்ணோடு நீ பார்க்கணுன்னா காம கண்ணோடு தான் பார்க்கணும். மேலே இருக்கிற ரம்பைகள் ஊர்வசி, திலோத்தமை, மேனகை எல்லாம் பார்க்கணுன்னா அவள் எல்லோரும் காமக்கண்ணோடு தான் பார்க்கணுமே தவிர நீ தாய் மாதிரி இருக்கே அந்த மாதிரி இருக்கேன்னுலாம் எங்களாம் சொல்லக்கூடாதுப்பா. அப்படி சொல்லவே சொல்லாதீங்கம்மா, வாய் தரன்னு சொல்லாதீங்க. உங்களை தாய் ஸ்தானத்தில் தான் நான் பார்க்குறேன்னா. ஊர்வசிக்கு கடுமையான கோபம் வந்துடுது. ஏன்பா, ஊர்வசியை அடையணும்னு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தவம் இருக்கா தெரியுமா? இந்த தேவர் உலகத்தில் போய் கேட்டுப்பார். அவ்வளோ சுலபமாக ஊர்வசி யாரும் அடைஞ்சிட முடியாது. நான் வலியே வந்து உன் மேலே ஆசை வைக்கிறேன், நீ உதாசனப்படுத்துறியான்னார். இல்லை தாயே, நீங்கள் வந்து தாய் ஸ்தானத்தில் தான் உங்களை நான் கவனிக்க முடியுமான்னு சொன்னோன்னே கோபம் கொள்கிறாள். எப்போ நீ வீரம் நிறைந்த ஆண்மை மகனாக நீ இருக்கிறாய் நான் நினச்சி சொன்னேனோ, அந்த ஆண்மையெல்லாம் அற்று என்னை பார்த்து அம்மாங்கிற என்னமோ சொல்கிறேப்பா, சபிக்கிறேன் உன்னை, நீ பேடியாக போ, அலியாக போ. திடுக்கிட்டான் அர்ஜுனன். ஒன்றுக்கு 4 பொண்டாட்டி, ஏன்னா அலியா போன்னு சபிச்சு விட்டான். எதுக்குடா எங்கள் அப்பா என்னை அழைச்சி வந்தார் இந்திர சபைக்கு, இப்படி ஒரு பாபத்தை இப்படி ஒரு சாபத்தை பெறத்துக்கான வருதலாம். இந்திரன் வரார். அப்பா இப்படி ஆயிடுத்துப்பா, ஊர்வசியம்மா வந்தாங்க, நான் தாய்மை ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன், அதுக்காக கோவப்பட்டு என்னை சபிச்சு விட்டாங்க, நீ பேடியா போ, அலியா போன்னு சபிச்சு விட்டாங்கண்ணா. இந்திரன் கண்ணை மூடி தியானம் பண்ணார். அர்ஜுனா, எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். ஏதோ பின்னாடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு இப்படி பயன்படட்டும்னு சபிச்சிருப்பாள். இந்த சாபத்தை நான் ஓராண்டு காலமாக மாற்றுகிறேன். நீ விரும்புகின்ற ஓராண்டு காலம், நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ ஓராண்டு காலம் நீ பேடியாக அலியாக இருக்க கடவாய். இந்த இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் உடம்பு சொல்ல யாராவது உட்காந்துருந்தோம், யாராவது வரமாட்டாளா, 2 வார்த்தை பேச மாட்டாளான்னு தோணும். அதுக்கு தான் ஆறுதல்னு பேர். தர்மபுத்தருக்கு வனவாசம் வந்து உட்காந்துருக்கோம். அவருக்கு என்ன உள்ளுக்குள்ளன்னா, நம்ம சூதாடி நம்மளால் இத்தனை பேரும் காட்டுக்கு வந்துட்டான். திரௌபதி காட்டுக்கு வந்திருக்கா, பீமன் வந்திருக்கான், அர்ஜுனன் வந்திருக்கான், நகுல சகாதேவன் வந்திருக்கான்னு உள்ளுக்குள்ளே உடுத்திகிட்டே இருக்கும். அப்போ எப்படி தன்னை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இவரை டேரெக்டாக பார்க்கறதுக்கு பதிலாக யாராவது வரலாம் பார்த்துருந்தா அங்கேன்னு ஒருத்தர் வரார், பிருகத்வன் முனிவர். இந்த பிருகத்வன் முனிவர் வந்தவுடனே தர்மபுத்திரன் சொல்கிறான், ஐயா நான் என்னன்னு சொல்லுவேன், என்ன பாவத்தை நான் பண்ணேன்னே தெரியல, ஒரு சூதாட்டத்தை ஆடி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், மன அமைதி இழந்து போயிருக்கு, எனக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த பிருகத்வமுனிவர் சொல்கிறார், அப்பா தர்மபுத்திரா, இதெல்லாம் உலகிலே நடக்கின்ற சம்பவங்கள் தான், உனக்கு மட்டும்தான் நடந்திருக்க, இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு இல்லையா, கஷ்டப்படலையா அப்படின்னு சொல்லி
அவர் சொன்னது தான் நலச்சரித்திரம். இந்த நலச்சரித்திரத்தை கேட்டாலே எத்தனை புண்ணியங்கள் என்று சொல்லுவார்கள். பிருகத்மணி சொல்லுங்க, நிஷாத நாட்டிலே இருந்த மகாராஜா நலன், விதர்ப்ப நாட்டிலே தமயந்தி என்ற ஒரு பெண் இருக்கிறாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அன்னப்பட்சியை தூதுவாக அனுப்புவாளாம். இந்த அன்னப்பட்சியை பற்றி சொல்லுவாள். மானசரோவரில் மட்டும்தான் அது இருக்குங்கிறா, இப்போ இல்லைங்கிறா, ஒன்றும் புரியல. தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா அது பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்குமா, தண்ணி அப்படின்னு விடுமா. இந்த மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்டு மில்க் அதுக்கு அப்படி கெப்பாசிட்டி, பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்குமா அந்த அன்னப்பட்சி. வாத்து மாதிரி இருக்கும், அது வாத்தல்ல, அதனுடைய அழகே தனி அழகு. அன்னப்பட்சியை தூது அனுப்புகிறாள். சரி, கடைசியிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து விடுகிறார்கள். ஒரு சுயம்பரத்தை அறிவித்து, அந்த காலத்தில் சுயம்பரங்கிறது ரொம்ப கட்டாயம் உண்டு. கன்னிமாடன்னு ஒன்று அங்கே போய் இருப்பா, கல்யாணம் ஆகாதவாழ்லாம் பெண்கள் அங்கே உட்கார சொல்லுவாள். இந்த கன்னிமாடத்தில் இருப்பாள். அதுக்கப்புறம் சுயம்பரம் அறிவிப்பாள். அறிவித்தோடனே மகாராஜாக்கள்லாம் வருவாள். இல்லை யாரை விரும்பி மாலையிடுறாளோ அவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாள். சுயம்பரம் அறிவித்தாள். நலனுக்கு செய்தி அனுப்பிச்சுட்டா முன்னாடியே, நான் சுயம்பரம் அறிவிக்கிறேன், அவசியம் நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நலனுக்கு சந்தோஷம் தாங்களே புறப்பட்டு வரார். தமயந்தி அழகில் மயங்கினவா மற்ற தேவர்களும் இருக்குது. அக்னி, வாயு, வருணன், இந்திரன் எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த நலனுக்கு இவ அடிக்கடி இந்த அன்னப்பட்சி தூது அனுப்புறதெல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால் திட்டம் போடுறாங்க, நம்மளும் நலன் மாதிரியே போகும். சபையில் போய் உட்காந்தா உண்மையான நலனும் உட்காந்துருக்கட்டும், நம்மளும் நலன் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துட்டோம், நம்ம தான் நலன்னு சொல்லிட்டு மாலையை போட்டுமே திட்டம் விடுகிறாள். அற்புதமான சுயம்பரம் நடைபெறுகிறது. அப்படி நடந்து வராள் தமயந்தி. ஒரே நேரத்தில் 5 நலன் இருக்கிறாங்க, உட்காந்துருக்கா. அப்படியே சாமர்த்தியமாக மேலே பார்க்குறாள். உண்மையான நலன் கழுத்திலே மாலை போட்டாள். எப்படின்னா, தேவர்கள் கண் சிமிட்டாது, அவருடைய பாதம் பூமியை தொடாது, மாலையை போட்டுக்கொண்டிருந்த மாலை வாடாது. இந்த உண்மையான நலன் போட்டிருக்க மாலையில் தான் வண்டுகள் வந்து உட்கார்றது, கண் சிமிட்டுறது, பாதம் பூமியில் போட்டிருக்கு. உண்மையால் கொண்டு நலன் கழுத்திலே மாலையை போட்டு விட்டாள் தமயந்தி. மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான், பொறாமப்படலை. உடனே தமயந்தி கூப்பிட்டு, நீ உன்னுடைய புத்தி கூர்மையினாலே மிக அற்புதமான முறையிலே உண்மையான நலனை தேர்ந்தெடுத்து விட்டாய். ஆளுக்கு ஒரு வரம் தரும். நினச்ச மாத்திரத்திலே தண்ணீர் கிடை தோன்றும், நீ நினச்ச மாத்திரத்திலே நெருப்பு தோன்றும் என்று பலவிதமான வரங்கள் எல்லாம் தந்து மிக அற்புதமான முறையிலே நல தமயந்தி திருமணம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் போயிடுத்து. 2 குழந்தை வேறு பிறக்கிறது. இந்திரசேனன், இந்திரசேனை என்று 2 குழந்தைகள். ஒரு நாள் பார்த்தா சனீஸ்வர பகவான் வேகமாக வரார். கலி புருஷன். தமயந்திக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேனேங்கிறார். இவெல்லாம் சிரிக்கிறார். ஆமாம், கல்யாணம் தான். சுயம்பரம் நீங்களாம் போகலையான்னார். அது கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆகிடுத்தேன்னா. எப்போ நீங்கள் போகலையான்னார். நாங்களும் போனோம், ஆனால் உண்மையான நலன் கழுத்தில் அது மாலை போட்டுட்டா. இந்த கலி புருஷனுக்கு இல்லை நான் எப்படியாவது அவனை பீடிக்கணும், எனக்கு அந்த நலனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நலன் அரண்மனைக்கு வரார். ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணும்போது காலை அலம்பலை. அதாவது ஒரு கலிங்கன்னா, ஒரு பாவம் உள்ளுக்குள்ளே போகணும்னா நேரடியாக பூந்துடாது. உங்களை ஒரு தப்பு பண்ண வச்சு அது வழியாக தான் போகணும். நீங்கள் தப்பு பண்ணாமல் எதுவுமே உங்களை அண்டாது. ஆசாரத்துடன் அங்கமும் துலக்கி நேசமுடன் நினைவுதுவாகி. ஆசாரம் ரொம்ப முக்கியம். இந்த ஆச்சாரத்தை தூக்கி போடுறது, அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறது. என் உள்ளம் சுத்தமாக இருக்குது, ஐ மே ஹேவ் எ பியூர் ஹார்ட், எனக்கு இதெல்லாம் வெளிவேஷன்லாம் பிடிக்காது, இதெல்லாம் சும்மா நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு லேம் எக்ஸ்கியூசஸ். சுத்தமாக தான் இருக்கணும். பகவான் முன்னாடி போகும்போது பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் கோவில்கள் உருவானது. ஏன்னா நம்ம ஆற்றுல அவ்வளோ சுத்தமாக இருக்க முடியல, ஏதோ சில தீட்டுகள் கலந்து விடுறது. அதனால் கோவில்களில் போனால் சுத்தமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது, கோவிலில் போய் பூஜை புனஸ்காரம் பண்ணால் அங்கே சுத்தமான இடத்துல நேசமுடன் நினைவதாகி ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி. பாவம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக கால் அனுப்பினார். ஒரு காலில் தண்ணி பட்டது, இன்னொரு காலில் தண்ணி படலை. புகுந்து விட்டான் கலிபுருஷன். புகுந்துட்டு தன்னுடைய இது ஆட்டுறான். புஷ்கரன் சொல்லி ஒருத்தன்கிட்ட போய் சூதாட வைக்கிறான். சூதாட்டத்தில் நலன் தோற்றுக்கொண்டே வருகிறான். தமயந்தி பார்க்குறான். நன்னா தெரிகிறது இவர் தோற்றுண்டே வரார், இது எதில் போய் முடியும் அப்படின்னு அவருக்கு ஓரளவுக்கு யூகம் பண்ணிட்டார். உடனே தேரவட்டியை அழைக்கிறாள். என் 2 குழந்தையும் அழைச்சி கொண்டு பத்திரமா எங்கள் அப்பா அம்மாட்ட விட்டுருங்க, எங்கேதி எப்படி வேணால் ஆகட்டும், இந்த சூதாட்டம் நடக்கும் இருந்திருக்கு, குண்டினபுரிங்கிற கிராமத்து ஊரும், அங்கே கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, அயோத்திக்கு போ, அங்கே ருதுபர்ணன் மகாராஜா இருக்கார், அவர்கிட்ட போய் தேரவட்டியாக சேர்ந்துடு என்று சொல்ல அப்படியே செய்கிறார்கள். எல்லாத்தையும் இழந்த உடனே புஷ்கரன் கேட்குறான், சூதாட்டத்துக்கு எல்லாம் இழந்துட்டேன், என்கிட்ட ஒன்றும் வச்சு ஆடுறதுக்கு இல்லைங்கிறான். ஏன் உன் மனைவி இருக்காளேங்கிறான். பெண்ணை வைத்து சூதாடும் பழக்கம் எங்கள் குலத்துக்கே இல்லை, பெண்ணை வச்சு நாங்கள் சூதாடவே மாட்டோன்னு மறுத்து விட்டான். அடிமை என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையை தர்மபுத்திரர் நேற்று சொல்லியிருந்தாருன்னா எவ்வளோ நன்னா இருந்திருக்கும். மறுத்து விட்டான் நலன் தமயந்தியை வைத்து சூதாடுவதற்கு. ஆனால் இருவரும் அடிமை என்பதை ஒப்புக்கொண்டு, அடிமைன்னா ஒரு ஆடை தான் இருக்கலாம், மானத்தை மறைக்க ஒரு ஆடை, 2வது ஆடையெல்லாம் இருக்கக்கூடாது. 2 ஆடை இருந்தால் நேற்று பார்த்தோமே, மேல் ஆடையெல்லாம் கழட்டி போட்டுடணும். 2 பேரும் வந்துட்டுருக்காள். நடக்கிறா, வயிற்றில் பசி தாங்கலை. அப்படியே தமயந்தி பசியில் மயங்கி தூங்கி போயிட்டார். நலனுக்கு அதர்றான், ராஜாவாக இருந்தோம், விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோம், காதல் கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டுமே அந்த மனைவியை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிகிறதா பாருங்க. பசி, குழந்தை அப்படியே தூங்குறா, பட்னியில் உருவு தூங்குறா அப்படின்னு நினைக்கலாம். மேலே 2 பறவை போயின்ட்டுருக்கு, சகுனி பறவை. பார்த்தான், இந்த பறவையை பிடிச்சி இதை சுட்டு அவளுக்கு ஆகாரமாக கொடுத்துடலாம், கொஞ்சமாவது பசி தீருமேன்னு. அக்கம் பக்கம் பார்த்தா இரவு நேரம் யாரும் இல்லை, இவனை யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு ஆடை தான் அறிஞ்சிருக்கான், 2வது ஆடை வந்துட்டு இல்லை, இருக்கவும் கூடாது இல்லவா. அந்த கட்டி இருந்த ஓராடையை அவிழ்த்தான், அந்த பறவை மீது விட்டெறிந்தான், பிடிக்க போனான். அந்த பறவை அந்த ஆடையை பற்றி கொண்டு பறந்து போய்விட்டான். பறவையும் கிடைக்கல, கட்டியிருந்த வேஷ்டியும் போயிடுச்சு. துடித்தான், என்ன செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. நிலைமை மோசமாக இருக்கிறது. பசி மயக்கத்திலே தமயந்தி தூங்கி கொண்டிருக்கிறாள். மெல்ல அருகிலே வந்தான். அதுவரை கண்ணுக்கு தென்படாத ஒரு கத்தி அங்கே தென்படுகிறது. இதெல்லாம் கலிபுருஷனோட வேலை. சகுனி பறவையாக வந்ததும் கலிபுருஷன் தான். இதுவரைக்கு வந்த இடத்துல ஒரு கத்தி தெரியல, இப்போ திடீர்னு ஒரு கத்தி கிடக்கு. அந்த கத்தியை எடுத்தான். தமயந்தி கட்டின்றிருக்காளே புடவை, ஒரு பகுதியை அறுத்தான், தான் இடுப்பை சுற்றின்றான், புறப்பட்டு போய்விட்டான் நலன். தமயந்தி எழுந்து பார்க்குறா, நலனை காணும். சுற்றி முற்றியும் பார்க்குறா, நலனை காணுங்கிற மட்டும் தன் புடவையில் பாதியை காணும், கத்திரிச்சிருக்கு. என்னமோ படுத்து ஆகிடுத்தேன் அப்படின்னு பயந்துட்டு மெல்ல மெல்ல வந்து சுற்றி சுற்றி பார்த்து திடீர்னா ஒரு மலைப்பாம்பு தமயந்தியை பிடித்து விடுகிறது. கண்ணீர் விட்டு கதறுகிறாள் அவள். அபயம் அபயம், யாரையானு என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கதறும்பொழுது ஒரு வேடுவன் வேணுமாக வருகிறான். ஒரு அம்பை போட்டு பாம்பை கொன்று அவளை காப்பாற்றி விடுகிறான். ஐயா, தக்க தருணத்திலே வந்து என் உயிரை காப்பாற்றியதுக்கு நன்றின்னா. நன்றியெல்லாம் இப்படி சொல்லக்கூடாதுமா. எப்படி சொல்லணும்? நீ அழகாக இருக்க இல்லையா? என்ன சொல்கிறீங்க? நீ அழகாக இருக்க இல்லை, நன்றியை அழகால காட்டு. காம கொடுரா, என் உயிரை காப்பாற்றுவதற்கு நீ என்னையே கேட்கிறாயா என்று கண்ணை மூடி தியானம் பண்ணால், சபிச்சால் வேடுவன் சாம்பலாகி போய்விட்டான். இந்த கற்புக்கரசி, அந்த காலத்து கற்புக்கரசுடைய மகத்துவம் என்னென்னா, சபிச்சாலே போயிடுவாள்.
ராமாயணத்தில் சீதை சொல்லுவார், ஆசிரியர் சொல்லுவார், என்னோட வந்துருங்களே, தோல் மேலே ஏற்றினும் கொண்டு போகிறேன் அக்கறைக்கும்பார். சீதைப்பட்ட துன்பத்தை தாங்காமல். ஏன் அவர் வரமாட்டாருன்னு? அப்படி வருவார். காரணம் என்னென்னா சொல்லுவார், சொல் ஒன்றினால் சுடுவேன் அது தூயவின் வில்லின் ஆற்றலுக்கு மா சென்று வீசினேன். என்ன நினச்சிட்டுருக்கீங்க நீங்கள்? இந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது பெரிய காரியமா? இப்போ நான் சபிச்சா அவன் போயிடுவான். அப்படி நான் சபிச்சு ராவணன் இறந்து போயிட்டான்னு வச்சுங்கோ. அப்போ என்ன சொல்லுவா? ராமபிரான் கையில் இருக்க வில்லு கோதண்டம், அந்த கோதண்டத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுத்தே. ஆகினால நான் அந்த மாதிரி சபிக்க விரும்பலை, அவனை சபித்து கொள்ள விரும்பலை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து முறைப்படி போரிட்டு அவனை கொள்ள வேண்டும். சொல் ஒன்றினால் சுடுவேன் அது தூயவின் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். சபிச்சா தமயந்தி, வேடுவன் செத்து போனான். பிறகு அங்கேருந்து புறப்பட்டு நேராக போகிறாள். ஒரு கூட்டம் போயின்னு இருக்கு. அவள் கூட கடந்து ஒரு அரண்மனைக்குள்ளே போயிட்டாள் தமயந்தி. இங்கே நலன் எழுந்துக்கிறார். அப்படி நலன் எழுந்து வந்து பார்க்கும் பொழுது தமயந்தியை காணும். அப்பாங்கிறார். ஏன்னா தமயந்தி உயிரோடு தான் சாப்பாட்டு போகிற வழி கிடையாது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு எரிஞ்சின்னு இருக்கு. ஒரு பாம்பு நெருப்படி எரிஞ்சின்னு இருக்கு. அது அபயம் அபயம் கத்துறது. உடனே நலன் புகுந்தான். அந்த பாம்பை அப்படியே தூக்கி விட்டான், வெளில நெருப்புலேருந்து காப்பாற்றி விட்டான். அந்த பாம்பு என்ன பண்ணி தெரியுமா? நன்றின்னு சொல்ல அந்த பாம்பு நலனை கடித்தது. உடம்பெல்லாம் குறுகி போய் கருத்து போய், என்னப்பா உன்னை நான் காப்பாற்றினதுக்கு என்ன, காப்பாற்றினதுக்கு தான் இது, ஆனால் இது தக்க சமயத்தில் உனக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை கடித்து விகார உருவமாக ஆக்கிவிட்டேன். உன்னுடைய உண்மையான உருவத்தோடு நீ போகக்கூடாது, உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்று சொல்ல மிக பிரமாதமான ஒன்றை சொன்னான். ஒரு ஆடையை கொடுத்தான். நீ எப்பொழுது விரும்பினாலும் இந்த ஆடையை கட்டின்றால் பழைய உருவத்தை அடைவாய். இப்போ நீ என்ன செய்கிறாய் என்றால், அயோத்திக்கு செல், ருதுபர்ண மகாராஜாவிடம் சென்று உன்னுடைய கலையை, நல்லா சாப்பாட்டில் தான் நல்லா சமைப்பான், குதிரையில் தான் நல்லா ஓட்டுவான், இந்த கலையை சொல்லி அவனோடு வாழ்ந்து வா என்று சொல்ல நேராக நலன் அங்கே வந்து விடுகிறான் அயோத்தி மகாராஜாவிடம். இந்த தமயந்திக்கு எங்கே போயிருப்பாருன்னு தெரியல. ஒரு அடிமையாக வேலை செய்கிறார் சுனந்தாங்கிறட்ட. ஒரு பிராமணர் வர, நேற்றையே சொன்னேனே, ஒவ்வொரு ஊராக பிராமணர்கள் போவார்கள், செய்தி கொண்டு போவார்கள் என்று. ஒரு பிராமணர் வந்து தமயந்தியை உத்து நோக்கிறார். அம்மா நீ தமயந்தி தானே? சொல்லாதீங்க வரும், இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறது. அவள் பார்த்துட்டா ராணி. என்ன பேசின்னு கேளுண்ணா? அம்மா இவனை பார்த்தா தமயந்தி மாதிரி இருக்குது. எங்கள் ராஜா சொல்லியிருக்கா, குண்டனபுரி மகாராஜா, நலனும் தமயந்தியும் காணாமல் போயிட்டாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லியிருந்தாங்க. இவரை பார்த்தா தமயந்தி மாதிரி தான் இருக்குன்னு சொன்ன உடனே கிட்ட வந்து, நீ யான்னு சொல்லு, உண்மையை சொல்லு, நீ தமயந்தியானோடனே ஹோன்னு அழுதா. உடனே மெல்ல புடவையை விலக்கி தொடைக்கிட்ட பார்த்தா அவர் மச்சம் இருந்தது. நீ தமயந்தியே தாம்மா, நான் வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவள். உன்னை பிரசவித்த போது நான் இருந்தேன் இங்கே. அப்போது இந்த மச்சம் இருந்தது. நான் கூட சொன்னேன், இந்த மச்சம் அவளுக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும்னு சொல்லியிருந்தேன். இப்போது நீ தமயந்தானேன்னு சொன்னோன்னே கதறாள். பெரியம்மாவா நீங்கள் சின்ன கட்டணுன்னே அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவள் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுறாள் குண்டினபுரிக்கு தமயந்தி. அங்கே வந்ததுலேருந்து தமயந்திக்கு மனசு எங்கே போயிருப்பார், அவர் நலன் எங்கே போயிருப்பார் என்று மனசு தவிக்கிறது. திடீரென்று அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தமயந்திக்கு சுயம்பரம் என்று அறிவித்தால் எங்கிருந்தாலும் நலன் வந்துடுவோம். என்ன காரணம்னா, ஒரு பிராமணர் வந்து சொல்கிறார், அம்மா தமயந்தி, நான் வந்து அயோத்திக்கு போயிருந்தேன், ஒருத்தர் புலம்பிகிட்டே இருக்கார், கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாமல் நடுவிலே விட்டு விட்டு வந்த பாவி நான், கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாமல் நடுவிலே விட்டு விழுந்த பாவி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சொல்ல பார்த்தா அந்த கதையெல்லாம் பார்த்தா உங்கள் கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அது குள்ளமாக கருப்பாக என்னவோ மாதிரி இருக்கார். நல மகாராஜா இல்லை, ஆனால் இது சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு
தமயந்தி திட்டமிடுகிறாள், எப்படியாவது கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லி தமயந்திக்கு 2ஆம் சுயம்வரம் அறிவிச்சு விடுறது. இந்த சுயமும் அறிவிச்சு என்ன பண்ணால் நேராக அந்த அயோத்தி மகாராஜாவுக்கு போய் செய்தி அனுப்புகிறார். ஏன்னா அங்கே தான் அந்த இவன் இருக்கான், அந்த குள்ளமாக இருக்கான், கருப்பாக இருக்கான், நல்லா இருக்கான். ஆனால் சொல்கிறது இதுதான், கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாத பாவியாக போனேன், கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாத பாவியாக போனேன்னு செய்தி. எப்படி அந்த மகாராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், தமயந்திக்கு சுயவரம் எனக்கு அழைப்பா. மகாராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஆனால் அதில் இன்னொரு கண்டிஷன், நாளைக்கே சுயவரம், மகாராஜுக்கு அழைப்பு வந்திருக்கு. இவர் இருக்க இடமும் அயோத்தி, போக வேண்டிய இடம் குண்டினபுரி. என்ன பண்ணுறதுனால நலனை கூப்பிட்டாருப்பா, நீ ஒரு நாள் சொன்னேன் வேகமாக குதிரை ஓட்டுவேன்னு. ஆமாம் ஐயா, ஒரே இரவுக்குள்ளே நீ அயோத்தி போய் செய்யணும், குண்டினபுரி போய் சேர்ந்துருவியா? நிச்சயம் சேர்ந்துருவேன். எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அஸ்வகிருதயம் பேர். அதை சொன்னேன்னா அது குதிரை பறந்துடும் அப்படின்னும். அப்படி நீ செஞ்சு கொடுத்தா எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அக்ஷயகிருதயம்னு. அந்த கணக்கு வச்சு சொல்கிறேன். ஒரு மரத்தில் எத்தனை இடம் இருக்குதுன்னு பார்க்காமலே சொல்லலாம், ஒரு நதிக்குள்ளே எத்தனை மீன் இருக்குதுன்னு பார்க்காமலே சொல்லிடலாம். அந்த மந்திரத்தை சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஏறுகிறார். குதிரையில் ஏறுறான், பறக்கிறது, மேலாடை நழுவி விழுந்து விட்டது. உடனே நலனை பார்த்து நிறுத்தியப்பா நிறுத்து, மேலாடை நழுவி விட்டுன்னு சொன்னோன்னே, அது இப்போ இல்லைங்க 30 காதம் தூள் போயிடுத்து, நான் மேலாடை நழுவி விழுந்து 30 காதம் தாழ்ந்து எடுத்துடணும். வேகமாக வந்து கிட்டத்தட்ட அயோத்தி அந்த இடத்துக்கு வந்துவிட்டாங்க. அந்த நிறுத்தினான் குதிரையை. மேலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்குது தெரியுமான்னு சொன்னோன்னே, அந்த அக்ஷய இலத்தியன்னு சொல்லி கொடுத்தோன்னே என்றான். அவன் உடம்பில் புகுந்த களி போய்விட்டது. மகாராஜாவுக்கு எதுக்கு அயோத்தியிலேருந்து மகாராஜா வந்திருக்காராமே, அயோத்தி மகாராஜா எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த மகாராஜாவுக்கு அழைப்பு அனுப்பி தான் வந்திருக்கார் அவர். மகாராஜாட்ட போய் சொல்கிறார், தங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். நான் எங்கே அழைச்சேன் உங்களை? தமயந்தி நீ எதாவது யாரையும் அனுப்பினேன்? ஆமாம்ப்பா, எனக்கு 2ஆம் சுயம்வரம்னு சொல்லி அனுப்பியிருந்தேன்ப்பா. அப்போ தான் இந்த நல மகாராஜா எங்கேயா இருந்தால் வெளிப்படுவாருங்கிறதுக்காக பண்ணேன்ப்பா. அப்படியா, சரின்னு சொல்லி நாளை காலையில் பேசிக்கலான்னு சொல்லி மகாராஜாவை சமாதானப்படுத்துகிறார். தமயந்தி 2 குழந்தைகளை அழைச்சி அந்த மகாராஜா கூட ஒருத்தர் வந்திருக்கார். குதிரை மேய்ச்சின்னு இருப்பார், என்ன சமைச்சுன்னு இருப்பார். அவர்கிட்ட போய் பேசி பாருங்கள். இந்த குழந்தைகள்லாம் ஓடி வருது. நலன்கிட்ட வந்தோடனே ஓன்னு கதறான், 2ஐயும் கட்டி அனுப்பிச்சிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், என் குழந்தைகளுக்கு இந்த வயசு தான் இருக்கும் சொல்லிவிட்டு வந்துடுத்தோம். என்ன சொன்னார் அவருன்னு கேட்டால் தமயந்தி, என் குழந்தைக்கும் இந்த வயது தான் இருக்குன்னு அழுதார் அவர்னா. தீர்மானம் ஆகிடுத்து ஒரு நாளான் தான். ஆனால் உருவம் அப்படி இல்லையே. நான் அப்பாட்ட சொல்கிறா, கதறா, அவராக தான் இருக்குன்னு சந்தேகமாக இருக்குப்பா, ஆனால் தீர்மானமாக சொல்ல முடியல. எப்படியாவது அவர் என்கிட்ட அழைச்சிடுவாப்பா, நான் பேசணும் அவர்கிட்ட என்று சொன்ன உடனே இவரை அழைத்து கொண்டு நிறுத்த, நடு இரவிலே கட்டிய மனைவியை விட்டு ஓடியவரை கண்டதுண்டோ? கண்ணீர் விடுகிறார் நலன். கட்டிய மனைவியை காப்பாற்ற வக்கில்லாத போன ஒரு கணவனாக இருந்த காரணத்தினாலே நடு இரவிலே கட்டிய மனைவியை விட்டு ஓடியவன் ஒருவனை தெரியும், அவன் நான் தான் என்று சொன்ன உடனே ஓ என்று கதற அந்த பாம்பு கொடுத்த ஆடையை எடுத்து அணிந்து கொண்டான். நலன் பழைய உருவத்தை அடைந்தான். கதறி காலிலே விழுந்தாள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலே. அயோத்தி மகாராஜா ஓடி வரார். அம்மா நீ நலனா? அப்போ நீ தமயந்தியா? நல மகாராஜா நீங்களாம் எங்கிட்ட போய் வேலை செஞ்சேள், குதிரை ஓட்டிட்டு சமயக்காரனாக வேலை செஞ்சேளே, நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருக்கோன்னு சொல்ல. அதெல்லாம் ஒரு தப்பும் பண்ணல, நீங்கள் ஆசையாக சொன்னேன் நான் வேலை செஞ்சேன்னு சொல்லி மீண்டும் சூதாட்டம் தொடங்க இப்பொழுது நலன் வெற்றி பெறுகிறான். பிரகத்முனிவர் சொல்கிறார் தர்மபுத்திரர்கிட்ட, இப்போ நலன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தான், நீ எங்கேயாவது உன் மனைவி பிரிஞ்சிருக்கிய? தமயந்தி எங்கேயாவது பிரிஞ்சே? நீ சூதாடினே ஆடினே இதெல்லாம் நடந்தது, எல்லாம் சரி சம்மதம் தான். ஆனால் காட்டில் வரும்போது அவன் சேர்ந்து வந்திருக்க. ஸோ யூ ஆர் பெட்டர் தேன் நலன் இல்லையா? இந்த ஆறுதல் சொல்கிறது அப்படி சொல்லணும். ஆறுதல் சொல்லும் பொழுது இந்த ஆறுதலுங்கிறது ரொம்ப முக்கியம்.
எதையாவது சொல்கிறது. ஒரு துக்கப்பட்டு இருந்தால் அவகிட்ட போய் இன்னும் துக்கத்தை கிளப்பி விட்டுடும். இப்படிலாம் பயந்துருக்கலாமா, இப்படிலாம் செஞ்சுருக்கலாமா, பார்த்து நடக்க வேண்டாமா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு நம்ம அழுதுன்னு உட்காந்துருக்கா, பார்த்து நடக்க வேண்டாமா, தெரியாதா, இங்கே நிறைய இது இருக்குது, டிராஃபிக் ஜாம் ஆகுன்னு குத்தி விடுறது. அப்படி விடக்கூடாது. ஏதோ விதியுமா, சரியாயிடும் அவருக்கு, ஏதோ போகாத வேறு உயிரே போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன், ஏதோ கையோ காலோ முடிஞ்சிருக்கு, வைத்தியம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதலாக சொல்லணும். அந்த ஆறுதல் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தர்மபுத்திரரே, உங்கள் மனைவியை நீங்கள் பிரிஞ்சிறீர்களா? இல்லையே, நலன் மனைவி அல்லவா பிரிஞ்சிருந்தான் என்று சொல்லி நலனுடைய வரலாற்றை எல்லாம் மிக அற்புதமாக எடுத்து சொல்ல பிறகு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். லோமச ரிஷின்னு ஒருத்தர் வந்தார். அவர் தர்மபுத்திரர் பார்த்தா வாங்க, ஒவ்வொரு ரிஷியாக வருவார். காட்டில் இருக்கார், தர்மபுத்திரர் இருக்கார், வனவாசம் இருக்கார். இப்போ வனவாசத்தில் இருக்கா, மொத்தம் 12 வருஷம் வனவாசம் ஓட்டணும். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு காலம் அஞ்ஞாத வாசம் ஓட்டணும். நான் மேல் உலகம் போயிருந்தேன்ப்பா, பாண்டுவை பார்த்தேன். பாண்டு சொன்னார், என் மகன் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். கஷ்டம்னா சாப்பாடு கஷ்டம் அதெல்லாம் இல்லை, மனசளவிலே கஷ்டப்பட்டுருக்கான். என்னமோ தனிமையில் வந்த மாதிரி இப்படிலாம் ஃபீல் பண்ணோம். அவனை தீர்த்த யாத்திரை போக சொல்லேன் அப்படின்னு சொல்ல புறப்பட்டு தீர்த்த யாத்திரை புறப்படுகிறார்கள். அப்படி ஒரு இடமா வந்தோடனே இந்த சிபியுடைய வரலாறெல்லாம் அந்த இடங்கள்லாம் பார்க்குறார். இந்த சிபி, இந்திரன், கழுகு, இடைக்கு இடை சதை வேண்டும் என்ற கதையெல்லாம் நாம் விட்டு விடுவோம். அதெல்லாம் பார்த்து விட்டு போகும்பொழுது பத்ரிநாத் வரைக்கும் நடந்து வந்துவிட்டார். திரௌபதியால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நடக்க முடியலேங்கிறார். உடனே பீமன் சொல்கிறார், மனசை தியானம் பண்ணுறார், என் அருமை மகனே கடோத்கஜா. குழந்தை பிறந்தவுடனே கடோத்கஜன் என்ன சொன்னான் அன்றைக்கி, என்னை நினைத்த மாத்திரத்தில் நான் வந்து சேருவேன். உடனே கடோத்கஜன் வரான். தாயார் வந்து அம்மா அப்பா சொன்னோடனே இந்த தாயாரை தூக்கி கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். கடோத்கஜனால் தூக்கப்பட்ட திரௌபதிக்கு சிரமம் தெரியவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு காற்று, தென்றல் காற்று வீச அது அற்புதமான ஒரு வாசனை, பூ வாசனை. என்ன வாசனை, என்ன பூ, இப்படி மனம் நனைந்து இருக்கிறதே என்று சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு சொல்கிறார், இது பேர் சௌகந்திக பூன்னு பேர், குபேரன் தோட்டத்தில் இருக்கிறது என்று சொன்ன உடனே, எந்த தோட்டத்தில் இருந்தாலும் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று பீமன் சொல்ல புறப்பட்டு வேகமாக போகிறான். அந்த தோட்டம் எங்கே என்று விசாரித்து விட்டான். இந்த சௌகந்திக பூ இருக்கக்கூடிய தோட்டம் இங்கே தான் இருக்குன்னு சொன்ன உடனே போனால் அங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. பிராமணர்களையும் வானரங்கள் பசுமாடெல்லாம் தாண்டக்கூடாது, தாண்டி போகக்கூடாது. குரங்கை கொஞ்சம் தள்ளிக்கணும், அந்த பக்கமாக போகணுன்னா. ஏற்கனவே நான் ரொம்ப கலப்பாக உட்காந்துருக்கேன், என்னை தள்ளி போன்னா என்னால் முடியாதப்பா, வேண்டும்னா நீயே என் வாழை தூக்கி வச்சுட்டு போயேன் அப்படின்றது அந்த குரங்கு. இப்படி சுண்டி வரலால தூக்கினான், வாழை தூக்க முடியல, கையால் தூக்கினான் தூக்க முடியல, 2 பலத்தையும் வச்சு தூக்கினான் தூக்க முடியல. என்ன அநியாயம் அது, ஒரு சாதாரண குரங்கு, நான் பீமன் எப்படி பெரிய பலசாலி, இந்த வாழை கூட என்னால் அசைக்க முடியல. சொட்டு நீ யாரப்பான்னா, யாராக இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ராமாயணம்லாம் படிச்சிருக்கேன், எங்கள் மூதாதையரில் ஆஞ்சநேயர் சுவாமின்னு இருந்தார், அவர் தான் இவ்வளோ பலன்னு சொல்லுவா, அந்த மாதிரி இருக்கேளே உங்களுக்குன்னார். பீமா, அதே ஆஞ்சநேயர் தான் பாடினான், உனக்கு அருள் புரிய வேண்டும், உனக்கு காட்சி தர வேண்டும் என்று அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அப்படியே கட்டி தழுவிக்கிறான் ஆஞ்சநேய சுவாமி பீமன். 2 பேரும் வாயு புத்திரர்கள் தான். உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், நடக்க போகிறது எனக்கு தெரியும், மகாபாரத யுத்தம் வரப்போகிறது, அந்த யுத்தத்திலே பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேராட்டப் போகிறார். அந்த தேரோட்டும் பொழுது அந்த தேர்கொடியிலே நான் அமர்ந்து கொள்வேன் என்று ஆஞ்சநேய சுவாமி அன்றைய தினமே ஒரு வாக்கு கொடுக்க, அந்த பூவை கொண்டு வந்து மிக அற்புதமான முறையிலே கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு மலைப்பாம்பு பீமனை பிடிச்சி விழுங்குகிறது. உடனே தர்மபுத்திரர் ஓடுறார், இந்த மலைப்பாம்பை பிடிச்சி விளக்குறார். யாரப்பா நீ? அது மலைப்பாம்பு ஒரு கேள்வி கேட்டு நீ சரியான பதில் சொன்னால் நான் சொல்கிறேன்னு சொல்லி
எவன் பிராமணன் என்று கேள்வி கேட்டது இந்த மலைப்பாம்பு. சத்தியம், தர்மம், இரக்கம், நேர்மை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை கொண்டவன் பிராமணன். விட்டுடுத்து பாம்பு. தர்மபுத்திரர் கேட்குறார், நீ ஏன்ப்பா அப்படி மலைப்பாம்பாக வந்திருக்கே, நீ யார்? அவன் சொன்னான், ஐயா, நானும் ஒரு பிராமணன் தான், என் பெயர் நகுஷன். ஒரு சமயம் இந்திர சபையில் இந்திரன் காணாமல் போய்விட்டான். இந்திரன் ஓடி ஒளிஞ்சிடுவான். அப்படி ஒளிஞ்சின்றது ஒரு சமயம் ஒளிஞ்சின்றது தான் சீர்காழியிலே ஒளிஞ்சின்று கந்தபுராணத்தில் வர கதை. அது இந்திரன் இல்லாத இந்திர சபை இருக்கக்கூடாது என்று இந்திரனுக்கு பதிலாக ஒரு இந்திரனை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். அப்படி தேர்ந்தெடுத்து வரும்பொழுது என்னை தேர்ந்தெடுத்தது யானை. நான் இந்திரனாக ஆக்கப்பட்டேன். இந்திர சபையிலே அமர்ந்து கொண்டிருந்தேன். அற்புதமான முறையில் எனக்கு தெரிந்த கேள்விகள் எல்லாம் சொல்லி அந்த சபையில் இருப்பவர்களெல்லாம் நன்னாக கவர்ந்து விட்டேன். அப்பொழுது அழகாக ஒரு பெண்மணி போனாள். இவள் யார் என்று கேட்டேன். இவள் இந்திராணி என்று சொன்னார்கள். என் உள்ளம் தோன்றிற்று, நான் இந்திரன், அவள் இந்திராணி. அப்படி என்றால் அவள் என் மனைவி தானே. என் மனம் தடுமாற ஆரம்பித்து விட்டது. இந்திராணி எனக்கு சொந்தம் என்று நான் சொல்ல ஆரம்பித்தவுடன் இந்திராணி நடுங்கி போனால், ஐயா, நீங்கள் யாரோ, நான் யாரோ? என் கணவர் எங்கேயும் ஒளிந்து கொண்டிருக்கிறார், வரக்கூடிய நேரம் இருக்கிறது. நீங்கள் அவருக்கு பதிலாக இங்கே வந்திருக்கிறீர்களே தவிர நீங்கள் உண்மையான இந்திரன் அல்ல என்று சொன்னால் என் மனம் கேட்கவில்லை. அவருடைய அழகிலே நான் மயங்கி போனேன். தூய பிராமணனாக, உயர்ந்த பிராமணனாக இருந்தவன் காமமயப்பட்டேன். அவளை பலாத்காரம் அடைந்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணணும். ஓடோடினால் பிரம்மாவிடும். அவள் இப்படி நடந்தையே, இப்படி நடக்கிறதை என் செய்வேன் என்று சொன்ன உடனே அவர் சொன்னால், நீ பேசாமல் ஒரு காரியத்தை செய், அவரை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ரிஷிகளெல்லாம் சுமந்து வரக்கூடிய பல்லக்கிலே சுமந்து வர சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே இந்திரனை பார்த்து, நகுஷனை பார்த்து, ஐயா, நீங்கள் என் கணவர் இல்லை, ஆனால் என் கணவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அப்படி என் கணவராக இருக்க ஆசைப்பட வேண்டுமானால் முறைப்படி நீங்கள் என்னை பெண் கேட்கிற வருமாறு வர வேண்டும். ஒரு பல்லக்கிலே ரிஷிகள் சுமந்து வர நீங்கள் வர வேண்டும். சரி என்றார். ரிஷிகளெல்லாம் கூப்பிடுங்கள், இந்த பல்லக்கை சுமந்து கொண்டு இந்திராணி பக்கம் செல்ல வேண்டும். பல்லக்கை சுமந்து வந்தால் அதில் முதல்ல நிற்கிறவர் அகஸ்தியர். அவர் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பார். வேகமாக போல கடும் கோபம் கொண்டேன். என் கால் கட்டை விரலாலே அந்த அகஸ்தியரை குத்தினேன். சர்ப சர்ப என்றேன். சர்பன்னா வேகம் அர்த்தம். வேகமாக போன்னு தான் கொண்டேன். அவர் திரும்பி பார்த்தார். நகுஷா, என்னை யார் என்று எண்ணிக்கொண்டு கால் கட்டை விரலாலே என்னை குத்தி காட்டி சர்ப என்கிறார். நீ சர்பவாக போ என்றார். சர்பத்துக்கு 2 வார்த்தை. வேகமாக போகணும் அர்த்தம். நீ சர்பமாக பாம்பா போன்னு சொன்னார். மலைப்பாம்பாக வந்து விழுந்தேன். இன்றைய தினம் உங்களுடைய கடாட்சம் கிடைத்த காரணத்தினாலே நான் அதிலிருந்து மீண்டு விட்டேன் என்று சொன்னவுடனே ஒவ்வொரு இடத்துமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல கதைகள். ஏனென்றால் ஏதாவது கதை சொல்லி இவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருக்கணும். மார்க்கண்டேய மகரிஷி வரார். அவர் சொல்கிறார், வயசான அப்பா அம்மாவை பொதுவாக எப்படி கவனிச்சுக்கணும் என்ற ஒரு தத்துவத்தை அவர் சொல்லுகிறார். கௌசிகன் ஒரு பிராமணர் இருந்தார். உயர்ந்தவர், வேதங்களெல்லாம் நிறைய படித்தார். வயசான அப்பா அம்மா இருக்கா, அவர் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை அவருக்கு. பேசாமல் அப்பா அம்மா ஒரு இடத்துல தள்ளிவிட்டு வந்துவிட்டார். அவர் மேற்கொண்டு படிக்கிறதுக்காக உட்கார்ந்தார். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு அவர் வேதங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிருக்கும்போது ஒரு கொக்கு மேலேண்டி எச்ச ஊட்டுறது மேலே சட்டுன்னு பார்த்தா மேலே கொக்கு எச்சம். அண்ணாந்து பார்த்தார். இவர் பார்வையிலேயே அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பலாகி போய்விட்டு. அவ்வளவு பவர். அங்கேருந்து வர ஒரு பெண்மணி வீட்டு வாசல் நிற்கிறார். பவதி பிக்ஷாம் தேயி. ஓடி வரா. இதோ கொண்டு வரேன், கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு உள்ளே ஓடுறாள். அவள் உள்ளே ஓடுற நேரம் பார்த்தா ஒரு கணவன் வந்துவிட்டான். கணவன் வந்த உடனே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதலில் செய்தாள் அவள். கணவனுக்கு சுசுரிச்சை செய்ய வேண்டும். வந்த உடனே கை கால் அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும், குடிப்பது பானம் கொடுக்க வேண்டும்.
அதை செய்துவிட்டு வந்தால் இவர் கடும் கோபம் வந்துடுது. இந்த பிராமணனுக்கு கௌசிகம் இருக்குது. அப்புறம் முறை பார்த்தார். இவன் முறைக்கும் போது அவள் பார்த்தா, கொக்கனை நினைத்தனிரோ கொங்கனவா, என்ன கொக்கு நினைச்சல பார்த்த பார்வையை சபிச்சு நான் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவேன்ட்டு. கொக்கை நான் சபிச்சது எரிஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? தூய பிரம்மச்சாரியருக்கும் உண்மையான கற்புக்கரசிக்கும் உலகமே தெரியும். அது மாத்திரமில்லை, இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா காசிக்கு போங்க. தர்மவியாதர்னு ஒரு பிராமணர் இருக்கார், அவர் போய் பார்த்து வாங்க அனுப்பி வச்சா. அங்கேன்னு வராருவர் காசியில் வந்து விசாரிக்கிறார், இந்த தர்மவியாதர் எங்கே இருக்காருன்னு. யார் இந்த பிராமணரை தானே கேட்குறேன்னா? ஆமான்னார். சொல்கிறேன் வாங்கன்னார். மூளையை காமிச்சார். அங்கே மூளை இருக்காரே அவர் தான் வருனார். அங்கே போனால் ஆடு மாடு வெட்டி கிடக்கு, மாமிசம் வியாபாரம் நடக்கிறது. பிராமணர் என்னன்னு சொன்னால் அங்கே மாமிச வியாபாரம் நடந்துட்டுருக்கு. என்ன அந்த பொம்னாட்டி கொண்டு அனுப்பிச்சாலான்னு கேட்டார் தர்மவியாதர் அவரை பார்த்து. அந்த பொம்னாட்டி அனுப்பிச்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையான கடமை செய்கிறவனுக்கு எல்லாம் தானாக தெரியுன்றார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் இருங்கோ, நான் வந்துடுறேன், வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன்னு போயிட்டார். மண்டை ஒரே குழம்புறது இருக்குது. பிராமணன்னு சொல்கிறாங்க, இங்கே பார்த்தா மாமிச வியாபாரம் நடந்துட்டுருக்கு. வீட்டுக்கு வந்தார். என்ன சந்தேகம் வருதா? ஒரு பிராமணனாக இருந்து மாமிச வியாபாரம் பண்ணின்னு உட்காந்துருக்கானேன்ட்டு. மாமிச வியாபாரம் என்பது ஒரு தொழில். நான் மாமிசம் சாப்பிடல, என் வயசான பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடனே அவர் மனசு மாறுகிறது. வா, எதையோ படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் இறைவன் நாமத்தை தான் படிக்கணும், இறைவன் நாமத்தை தான் உச்சரிக்கணும். அதுதான் பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்கிறார். துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை அடமூட யமன் எதிரே நின்ற கால் இலக்கண கல்வி காப்பாற்றாது. இது தவிர யமன் வந்து நின்னா இலக்கண கல்வி அவனை காப்பாற்ற போகிறது, பகவான் நாமந்தான் காப்பாற்றும். பஜகோவிந்தத்துடைய தத்துவமே அதுதான். புரிந்து கொண்டு அவர் புறப்பட்டு போய்விடுகிறார். பிறகு மார்க்கண்டேயர் பல கதைகள் நாம் சொல்லி வந்த உடனே மற்றொரு கதையும் சொன்னார். அதுதான் சத்தியவான் சாவித்திரி கதை. இந்த சத்தியவான் சாவித்திரி கதை என்பது ஒரு சாதாரண கதை அல்ல. புதுச்சேரியிலே அம்மா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதருக்கு குருவாக அமைந்தவர் சர் அரவிந்தர். அரவிந்தர் வந்து ஒரு தலைவராக வாழ்ந்தவர் கல்கத்தாவிலே. அவரை வந்து அலிப்பூர் என்ற ஜெயிலிலே போட்டு விட்டார்கள். புரட்சி செய்தார் என்று சொல்லி அலிப்பூர் என்ற ஜெயிலிலே அவர் போட்டுவிட அரவிந்தருக்கு ஜெயிலிலே ஞானம் பிறந்து யோக கலையிலே பயின்று இந்த அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி புதுச்சேரிக்கு வந்து விடுகிறார் அரவிந்தர். இந்த அரவிந்தருக்கு இந்த சத்தியவான் சாவித்திரி கதையை படித்தார். அதற்குள்ளே ஏதோ கதையை தாண்டி என்னவோ ஒன்று இருக்கிறது என்று அவருக்கு தோன்றுகிறது. இந்த கதையை தாண்டி அதுக்குள்ளே என்னமோ இருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்து மிகப்பெரிய அளவிலே சாவித்ரி என்ற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அரவிந்தர். இந்த மதர் டிவோட்டியாக இருந்தால் அவளுக்கெல்லாம் தெரியும். இந்த சாவித்திரிங்க புக்கை தான் கொடுப்பா அவளுக்கெல்லாம் ஆரம்பத்தில் பிடிச்சி. மிஸ்டர் ஆறுமுகன் இருந்தார், ஐபிஎஸ் ஆறுமுகங்கிற பெரிய போலீஸ் அதிகாரி. அவர் வந்து இந்த பிஹெச்டி பட்டம் பெறுவதற்கு இந்த சாவித்திரியை எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பட்டத்தை பெற்றார். இப்போ ஆறுமுகம் உயிரோடு இல்லை. மத்திர தேசத்திலே சாவித்திரி என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் கண் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கூட தெரியும். இப்போ எங்கள் அக்கா கூட கண் பார்த்தேன்னா பூனைக்கண் மாதிரி இருக்கும். கண் பார்த்தா பூனைக்கண் மாதிரி தான் இருக்கும். கண்ணுகள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. கண் பார்வையே சிலருக்கு மாறி கூட இருக்கும். ஒரு சமயம் நான் டெல்லிக்கு போயிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுண்டு. எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியுங்கிறதுனால இந்திரா காந்தியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னு இந்திரா காந்தியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டேன். உள்ளுக்குள்ளே நுழையும் போது செக்யூரிட்டியில் என் பக்கத்தில் வந்த ஃப்ரெண்டை நிறுத்திவிட்டான். அவன் கண் பார்வை சரியில்லை. சாரி, அவனை உள்ளே விட முடியான்ட்டான். उसको नहीं अंदर नहीं भेज सकता हूँ। क्यों? बोलिए, वो मेरा दोस्त है।
நான் என்னமோ சொன்னேன், முடியாதுன்னு உண்டாம். இப்போ நான் சொன்னேன், என்கிட்ட வந்து முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸு அதெல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுட்டு இருந்தேன். எதாச்சும் இந்த பார், அங்கே டூர் போகணும், இங்கே டூர் போகணும், அந்த ஃபோட்டோலாம் அது இருக்குப்பார். எங்கள் ஊருக்காரர் எங்கள் ஃப்ரெண்டுப்பா, அவர் எல்டிடிஓன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். சரின்னு வந்துட்டோம். இந்திரா காந்தியை பார்த்தோம். கற்பையாக மூப்பனாக இருந்தால் இந்திரா காந்தியை பார்த்து நான் சொன்னேன், வி வாண்ட் டு ஹாவ் எ ஃபோட்டோகிராஃப் வித் யூ. தமிழில் சொன்னேன், உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா தமிழில், ஒய் நாட்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். உடனே அந்த பிஏ கூப்பிட்டார். இங்கே எத்தனை பேர் வந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் ஹோட்டலில் நீ நைட்டு கொண்டு கொடுத்துடணும், காப்பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன், எந்த ஒருவனை உள்ளே விட மாட்டேன்னு செக்யூரிட்டி சொன்னானோ அவனுக்கு பின்னாடி அந்த சிஐடி உட்காந்துருக்கான். எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருந்தால் உள்ளே விட மாட்டேன்னு சொன்ன அந்த நண்பன் பின்னாடி அந்த சிஐடி உட்காந்துருக்கான் ஃபோட்டோ குரூப்பில். அது மாதிரி கண் பார்வையில் ஒரு சிலருக்கு அப்படி சாவித்திரிக்கு அதனால் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டார். மனசு நொந்து இருந்தபோது நாரதர் வந்தார். ஏம்மா, உனக்கு பிடிச்ச வரனா நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சுயம்பரமுறை காந்தர திருமணம்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உனக்கு பிடித்த ஒருவனை தேர்ந்தெடுத்துக்கொள். உடனே அவள் போகிறாள். ஒரு நாள் கழிச்சு வரா, தேர்ந்தெடுத்துவிட்டேன். ஆனால் நாரதர் கேட்குறார், யாரும்மா? அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவள் அப்பாவுக்கு கண் இல்லை, சொத்தெல்லாம் இழந்திருக்கார் அந்த ராஜா. அவர் யாரை சொல்கிறேன்? சத்தியவான் மகாராஜா. சத்தியவானா? சாஸ்திரியோட அப்பா பக்கத்தில் கொண்டிருக்கீங்க, ஏன் உங்கள் முகம் வாடி போயிடுத்துப்போ? சத்தியவான்னு சொன்னேன், நீங்கள் தானே தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். நான் சத்தியவானையா தேர்ந்தெடுத்துக்கோன்னு நான் சொன்னேன், நான் சத்தியவானை தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லலை. ஏனென்றால் இன்றையிலிருந்து அவன் 1 வருடம்தான் உயிரோடு இருப்பான். கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு அவளாவே ஒரு வரனை தேடினுட்டா, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டுட்டா, பண்ணி வைக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் இன்னிலிருந்து 1 வருஷம்தான் அவன் உயிரோடு இருப்பான் சொல்லிட்டார். அம்மா, நான் வேண்டான்னு சொல்கிற காரணம் இதுதான். இருந்து நீ கல்யாணம் ஆகாமல் கன்னி பெண்ணாக இருந்தபோது நான் மனசு எத்தனை வெத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் விதவியாகிட போகிறேன்னா எந்த தகப்பனுக்கு அது சம்மந்தம் வரும்? நீ வேண்டாமா அந்த வரனை விட்டுவிடுனார். மாட்டேன்ட்டார். என் மனம் நிறைந்தவர், என் மனதிலே நிறைந்தவர், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. இப்படி மாமனார் மாமியார் கண் தெரியாதவர்களுக்கெல்லாம் அப்படியே சேவை செய்கிறார். காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அந்த கடைசி நாள் வருவதற்கு முன்பாக விரதம் இருக்கிறாள் சாவித்திரி. 1 வருடம் முடிகின்ற அன்றைய தினம் நானும் உங்களோட காட்டுக்கு வருவேன். எதுக்கு நீ காட்டுக்கு வர? நான் விறகு வெட்டின்னு வர போகிறேன். எனக்கு என்னமோ உங்கள் கூட வரணும்னு தோன்றுறது. வேண்டாம் சாவித்திரி, காடெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான இடம், பரவாயில்லை, நீங்கள் தான் உறுதுணை இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறிய, வான்னு அழைத்து போனார். காட்டிலே நடந்து கொண்டிருந்த போது சத்தியவான், சாவித்திரி தலை வலிக்கிறது, புரிந்து கொண்டாள். அமருங்கள் அமருங்கள், என் மடியிலே தலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தலையை தடை கொடுத்தாள். இப்போது எப்படி இருக்கிறது? கொஞ்சம் பரவாயில்லை சாவித்திரி, ஆனால் என்னமோ பண்ணுகிறது சாவித்திரி என்றால் உற்று நோக்கினாள். சத்தியவான் இறந்து போனான். கதறுன்னு கதறினாள். ஓராண்டு காலம் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை என்னால் மறக்க முடியவில்லை என்று பார்த்தாள். வேகமாக யமன் போய் கொண்டிருக்கிறான். நில்லுங்கள்! திரும்பி பார்த்தான். என்ன வேண்டும் சாவித்திரி? இறந்து போன உன் கணவன் ஆயுள் இன்றைய தினம் முடிய வேண்டும் என்று சாஸ்திரம் இருக்கிறது. சட்டத்தை இப்படி தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் சொல். இறந்த கணவனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று கேட்கக்கூடாது. இருந்தால் என்னோடு பேசுவார். நான் கேட்க மாட்டேன். உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஐயா, என்னை திருமணம் செய்து கொடுத்த பிறகு என் தந்தைக்கு வாரிசு இல்லை. அவருக்கு ஒரு 100 குழந்தைகள் வருமாறு அருள் புரிய வேண்டும். தந்தேன், உன் தந்தைக்கு 100 குழந்தைகள் பிறக்கும். இருந்த ஒரு மகனையும் பறிகொடுத்து விட்டேன் மாமனார். கண் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற மாமனாருக்கு குடும்பம் வம்சம் வளர்வதற்கு அவருக்கும் 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும். தந்தேன், உன் மாமனார் வம்சம் வளர அவருக்கு மீண்டும் 100 குழந்தைகள் பிறக்கட்டும். ஐயா, நான் என் வம்சம் இல்லாது அழிந்து போக முடியுமா? எனக்கும் ஒரு அருள் புரியக்கூடாதா? வந்த வேகத்தில் சொன்னார், தந்தேன், உனக்கும் ஒரு 100 குழந்தைகள் பிறக்கட்டும். ஐயா, எனக்கு 100 குழந்தை பிறக்கட்டும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிடல. ஆமாம், கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்? எம்மன் அப்போ தான் திடுக்கிட்டு பார்க்குறான். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு எனக்கு குழந்தை பிறக்கணுன்ட்டு, கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்? ஆகினால் என் வயிற்றிலே குழந்தையை தரக்கூடிய என் கணவன் எனக்கு வேண்டும். சாமர்த்தியமாக பேசினான் என்பதற்காக சத்தியவானை உயிர்ப்பித்து கொடுத்தார் யமதர்மராஜன். உருகாத வெண்ணையும் ஓர் ஆடையும் என்று ஒரு பழமொழி வரும். காரடையான் நோம்பு அன்னைக்கு பண்ண சொல்லுவார். இந்த சாமர்த்தியத்தினாலே இறந்து போன கணவன் உயிர்ப்பை மீட்டாள் சாவித்திரி. அதனால் அந்த சாவித்திரியை பற்றி சொல்லும் பொழுதும் பேசும் பொழுதும் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை பெறும்போதும் கணவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய கற்பின் சக்தியை அவள் நிரூபித்து காட்டினாள். இந்த சத்தியவான் சாவித்திரி கதையில் கேட்கும் பொழுதெல்லாம், ஏன்னா கணவன் முன்னாடியே சொல்லிட்டான், நீ என் கணவனை உயிர்ப்பித்து தான் கேட்கக்கூடாதுன்னுட்டா சரின்னுட்டான். ஆனால் சாமர்த்தியமாக எனக்கு வயிற்றில் குழந்தை பிறக்கும்னா சரின்னுட்டான். எப்படி குழந்தை பிறக்கும்? மிக அற்புதமான முறையிலே அந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு வந்த பிறகு ஒவ்வொரு கதையாக கேட்டுட்டே வரார். திடீர்னு தாகம் எடுக்கிறது. தாகம் எடுத்த உடனே, நகுலா தாகமாக இருக்கடா, போய் தண்ணி கொண்டு வானார் தர்மபுத்திரர். நேராக வந்தான். நெல், அது நச்சு பொய்கை, அதில் நீ தண்ணீர் மூழ்வதற்கு முன்பாக என் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ யார்? ஏன் உங்கள் கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? அவசியம் இல்லை. தண்ணீரை தொட்டால் ஆபத்து விளையும். என்ன ஆபத்து வரும்? ஏன்னா யாரும் நினச்சினீங்கன்னா, தண்ணீரை தொட்டால் நகுலன் இறந்து போனான். சகதேவனை அனுப்பினார், அதே நிலை. அர்ஜுனனை அனுப்பினார், அதே கதி. பீமனையும் அனுப்பினார், அதே கதி. சென்ற 4 சகோதரர்களும் உயிருடன் திரும்பவில்லை. மனம் கலங்கி போன தர்மபுத்திரர் தானே போனார். அனைவரும் இறந்து கிடக்கிறார்கள். பார்த்து கதறுகிறார்கள். யட்சன் நிற்கிறார். உன் உயிரும் காப்பாற்றிக் கொள்ள வந்திருக்கிறாயாப்பா, என் கேள்விகளுக்கு நீ பதில் சொல். என் கேள்விகளுக்கு சரியான பதிலை நீ சொன்னால் அவர்களை உயிர்ப்பித்து தருவேன். கேளுங்கள் என்று சொல்ல 100 கேள்விகளை அவன் கேட்டான். மகாபாரதத்தில் யட்ச பிரச்சனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது இதை வச்சுட்டே உபன்யாசகர்லாம் நிறையா பண்ணுவாள். 100 கேள்வி கேட்டது. அது முக்கியமான ஒரு கேள்வி, உலகத்திலேயே எது அதிசயமானது, மிகவும் அதிசயமானது எது? முக்கியமான கேள்வி. தர்மபுத்திரர் சொல்கிறார், இறந்து போனே ஒருவனை பார்த்து இருக்கிறவன் அழுகிறான், கதறுகிறான். ஒன்றை மறந்தான், இவனும் ஒரு நாள் இறக்கத்தானே போகிறான். நாமும் ஒரு நாள் இறக்கத்தானே போகிறோம் என்ற பேர் உண்மையை மறைந்து இறந்து போன ஒரு ஆத்துமாக்கா கதறு கதறு என்று கதறுகிறானே, இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம்னார். திடீரென்று விலகியது யக்ஷன். இந்திரன் காட்சி கொடுத்தான். என் அருமை மகனே, தர்மபுத்திரர் யமதர்மராஜன் காட்சி கொடுக்கிறார். தர்மனுடைய அப்பா தான் யமதர்மராஜன். யக்ஷனாக வந்தது நான் தான். உன் பதில் எனக்கு முகம் திருப்தியாகிடுது என்று. நான் முதல்ல அன்னமாப்பட்ட சுடாடு போனேன். இந்த எம்ஆர்ஆர் வாசு என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தான். செத்து போட்டான், குடிச்சு செத்து போட்டான் எம்ஆர்ஆர் புள்ள. அதுக்காக போனேன். அங்கே போனால் ஒரு போர்டு வச்சுருக்கா, இன்று இவன் நாளை நீ. அங்கே போகிற வாழ்க்கைலாம் தோணுவான். இன்று இவன் ஒதுக்கிற எரிக்கிற, நாளைக்கு தான் உனக்கும் ஞாபகம் வச்சுக்கோ ஒன்று அர்த்தம். அது
சரிப்பா, இறந்து போனவர்களில் யாராவது ஒருத்தனை உயிர்ப்பித்து கூடுன்னு கேடு, உயிர்ப்பித்து தரேன்னார். உடனே நகுலனை உயிர்ப்பித்து தாருங்கள் கேட்டார். ஏன்ப்பா உன் கூட பிறந்த பீமன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், அவளை உயிர்ப்பித்துத்தான்னு சொல்லாமல் நகுலனை உயிர்ப்பித்தார் ஏன் கேட்குற? சொல்கிறார் அவர், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, நான் இங்கே உயிரோடு இருக்கேன், எங்கள் சித்தி மாத்திரைக்கு ஒரு பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டாமா, அதனால் அந்த பிள்ளை சொன்னேன்னு சொன்னார். மகிழ்ந்தார் அவர். அனைவரும் உயிர்ப்பித்து தந்தார் என்று இந்த யட்ச பிரச்சனம் மிக பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது மகாபாரதத்திலே. முடிந்தது 12 ஆண்டு காலம். அடுத்தது வரவேந்தி அஜ்ஞாதவாசம். இந்த அஜ்ஞாதவாசம்னா என்னென்னா, எந்த உருவத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை யாரும் கண்டுபிடிக்க கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, மறைஞ்சி நின்று வாழணும். யாராவது சந்தேகப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டா மீண்டும் 12 காலம் வனவாசம், ஓராண்டு காலம் அஜ்ஞாதவாசம், மறுபடியும் 13 வருஷம் காட்டு போயிடணும். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் விராட நாடு. மகாபாரதத்தில் விராடபுரம்னு ஒன்று இருக்குது. விராடபுரத்தில் என்ன பண்ணுவா, மழை பெய்யாத போதில் அந்த விராடபுரத்தை வச்சு பாடுவாள். விராடபுரம் வச்சு மழை பெய்யும். நான் சொன்ன அன்றைக்கெலாம் மழை பெஞ்சிருக்கு ஒரு காலத்தில். இப்போ மழையே பண்ணால் பயப்படுறோம், வேண்டாம் விராடபுரமே கொஞ்ச நாள் ஒதுங்கிருந்து வாயேன் அப்படி சொல்கிறேன். விராடபுரமனே எங்களை விட்டு விட்டு போயேன்னு சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கோம். தர்மபுத்திரர் அந்த ஊர் ராஜா கிட்டே சென்று தன்னை கங்கன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். என்ன செய்வப்பா, நான் ஜோதிடம் பார்ப்பேன், ராஜாவுக்கு பொழுது போகிறதுக்கு ஆட்டம் ஆடுவேன். சரி. பீமன் போனால், நான் பெரிய சமையல்காரன், என் பேர் பல்லவன் தான், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீளே பஞ்சபாண்டவான்னு. ஆமாம், அவள்கிட்ட வேலை செஞ்சுருக்கோம் நாங்கள். என்ன அர்ஜுனன் வந்தான், அந்த சாபம் ஞாபகம் வந்தது. அப்பா அந்த சாபத்தை இப்போ நான் எடுத்துக்கிறேன்னா, ஓராண்டு காலம் எடுத்துக்கணும். பிருகநலன் பேர், நான் பேடி அலியாக இருக்கிறேன், பாட்டு நாட்டியம் எல்லாம் நான் சொல்லித்தர முடியும். சரி என்று அவனுக்கு வேலை கொடுத்து விட்டார்கள். நகுல சகாதேவன் ஒருத்தன் பசுமாடு மேய்ப்பேன்னா, ஒருத்தன் குதிரை லாயத்தை பார்த்துப்பேன்னா வேலை கொடுத்து விட்டார்கள். அந்த காலத்தில் ஒரு செய்தி படித்தேன். மகாராணியை காப்பாற்றுவதற்கு அரண்மனையில் காவலாளியாக வைப்பவர், அந்த காவலாளி அலியாகத்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ சாமர்த்தியமான செய்திகள் தெரியுமா? இதெல்லாம் தான் நம்ம பார்த்து நான் நோண்டி எடுத்து சொல்கிறேன் எல்லாத்துக்கும். மகாராணிக்கு காவல் காக்கக்கூடிய காவலாளி அலியாகத்தான் இருக்க வேண்டும். ஐவரும் தன் கடமைகளை மிக பிரமாதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மகாராணியுடைய சகோதரன் ஒருத்தவன் கீசகன் பேர். ஒரு நாளைக்கு இப்படி வரான், இவளை பார்த்தான், அந்த திரௌபதியை பார்த்தான். இவன் டான்ஸுலாம் சொல்லிக் கொடுப்பேன், பாட்டு சொல்லிக் கொடுப்பேன், வேலைக்காரியாக இருக்காங்க. இவன் அழகிலே மயங்கினான். அவன் ஒன்று அக்காட்ட கேட்டான், இவன் யாருன்னு கேட்டான். என்கிட்ட வேலைக்காரி சேர்ந்துருக்காருன்னா. வேலைக்காரி தான் நம்ம பரவாயில்ல, அவர்கிட்ட நிறையா மதுபானத்தை கொடுத்து எங்கிட்ட அனுப்பிச்சி விடு. அப்படி நம்மளாம் நீதி தெரிஞ்சுக்கணும். வேலைக்காரின்னா சுலபமாக எடை போட்டுவிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையே முறிய எடுக்கக்கூடிய அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணிவிடுவா. உங்கள் அந்தஸ்து, உங்கள் குலம் கோத்திரம் அத்தனையும் நாசப்படுத்திடுவாள். அவள்கிட்ட அன்பாக இருங்கோ, ஆசையாக இருங்கோ. ஆனால் தவறான எண்ணத்தோடு பழகாதீங்க. கண் இல்லாத திருதராஷ்டிரர் 100 குழந்தைகளுக்கு தப்பன், 101 குழந்தைகள். அவர் கூட ஒரு கீப் வச்சுருந்தாராம். திருதராஷ்டிரருக்கு ஒரு வயசு பெண்ணு 3 பிறந்தவன் யுயுத்சு என்று பையன். திருதராஷ்டிரருக்கு யுயுத்சுன்னு 100 பையன் இருந்தான். உள்ளே செல்லுகிறாள், மறுத்தாள், நான் போக மாட்டேன், என்ன தெரிஞ்சுக்கோ, நான் வேலைக்காரியாக இருந்தால் கூட எனக்கு 5 கணவன்மார்கள் கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். இந்த கந்தர்வர்கள்னால் எங்கிட்ட ரொம்ப அப்பப்போ மேனேன்னு பார்த்துட்டே இருப்பாள், ஆபத்து விளைஞ்சிடும். இப்போ கந்தர்வன் எதிரான அதை கீழே வருவானா, அவன் தம்பி கூப்பிட்டா நீ போய்த்தான் ஆகணுன்ட்டு அவன் அவளை பலாத்காரம் பண்ண ஓடி வந்தாள். பீமன் பார்த்து விட்டான். பார்த்த பீமன் ஆவேசமாக எழுந்தான். தர்மபுத்திரர் பார்த்து விட்டார். பீமன் என்று சொல்லாமல், பல்லவா, ஈர விறகு எரியாது. ஈர விறகு எரியாதா?
இது கோபப்படுற நேரம் இல்லை. மறைமுகமாக சொல்கிறேன். ஏன்னா யார் யார் காட்டி பிடிச்சி கொடுத்து விடாத, ஈர விறகு எரியாது. புரிந்து கொண்டு விட்டான். மெல்ல அந்த சைலண்ட் வந்து சொன்னான், நீ ராத்திரி வர சொல்ல அவனை, பாக்கியை நான் பார்த்துக்கிறேன். முன்னே கீசகன்ட்ட போய் சொன்னான், இந்த பாருங்கோ, நீ எல்லாரும் நேரையும் ஆசையாக இருக்கேள், எனக்கு வெக்கமாக இருக்காதா, என்னை எல்லோரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாளா? ராத்திரி நான் கட்டிலில் படுத்துட்டுருப்பேன் போத்திண்டு, அப்போ வாங்குவோன்னா. ரொம்ப சந்தோஷம் கீசகனுக்கு. ராத்திரி போகிறான், அலங்காரம் கொண்டு போனான், கட்டிலில் படுத்துட்டுருக்காள். அப்படி போர்வை விளக்கினான், 8 உதைச்சான் பீமன். தூள் தூள் தூளாக நொறுக்கி எறிஞ்சான், கொண்டு விட்டான். அவனை செய்தி பரவிற்று. அவ சொன்னான், கந்தர்கள் கொண்டுட்டாங்க, கந்தர்கள் கொண்டுட்டான். அவ, ஐயோ இது கந்தர்கள் கொண்டிருக்க முடியாது, ஏதோ பயமாக இருக்கேன் எங்களுக்கு என்று செய்தி பரவி போனது. அஸ்தினாபுரம் வரைக்கும் பரவினது. மாமா நான் துரியோதனன், ஒரு செய்தி வந்திருக்கிறது, விராட தேசத்திலே கீசகனை ஒருவன் கொண்டிருக்கிறான். அவனை கொல்லக்கூடிய பலம் நம் பீமனை தவிர யாருக்கும் இருக்க முடியாது. அப்படி என்றால் இன்னும் அந்த அஞ்ஞாதவாசம் முடியாத பொழுது அவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அதை நிரூபிப்பதற்காக வாருங்கள், படையெடுத்து செல்லுவோம், பசுமானை கணக்கெடுப்பது போல் சென்று படையெடுப்போம் என்று புறப்பட்டு வருகிறார்கள். வந்தவுடனே படை வருகிறது என்று தெரிஞ்சவுடன் விராட மகாராஜா தன்னுடைய மகன் உத்திரனை அனுப்புகிறார், அந்த படையை எதிர்கொள் என்று. அப்பொழுது கக்கனாக இருக்கக்கூடிய தர்மபுத்திரர் சொல்கிறார், அந்த வேடியாக இருக்கிறாளே அவளுக்கு இந்த குதிரையெல்லாம் ஓட்ட தெரியும், நான் பார்த்துருக்கேன். தர்மபுத்திரர் அந்த பாண்டவருடைய அரண்மனையில் பார்த்துருக்கேன், துணைக்கு வேணா அனுப்புங்க அப்படின்னார். சரி போ என்று அனுப்ப உத்திரனோடு வருகிறாள். வந்தவர் அந்த படையை பார்த்து உத்திரன் பயப்படுகிறான். ஐயோ நான் வேண்டாம் என்று கீழே இறங்குகிறான். உடனே அர்ஜுனனாகப்பட்ட அந்த பேடி தூக்கி நிறுத்தி, கவலைப்படாது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி, இந்த மரத்தில் இருக்கின்ற இந்த வெள்ளை மூட்டையை அவிழ்த்து விடு. வெள்ளை மூட்டையா? அது பேய் தூங்கின்னு இருக்கங்க. பேய் இல்லை, போய் பாருன்னு சொல்ல மெல்ல மெல்ல பயந்து நடுங்கிக் கொண்டு உத்திரன் அந்த வெள்ளை மூட்டையை அவிழ்க்க, அதிலே பாண்டவர்கள் ஆயுதங்கள்லாம் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அஞ்ஞாதவாசம் வரும்போது ஆயுதம்லாம் கட்டி தொங்க விட்டாதில்லை. அதை எடுத்து பார்த்தான், இதெல்லாம் பாண்டவர்கள் ஆயுதம் மாதிரி இருக்கேன்னா. ஆயுதம் மாதிரியே என்ன, பாண்டவர்கள் ஆயுதம்தான் இது. எடுத்தான், காண்டு வைத்து எடுத்தான், ஹூ என்று ஊதினான் அர்ஜுனன். ஆஹாஹான் குதிக்கிறான் துரியோதனன். மாமா வெளிப்பட்டு விட்டான் அர்ஜுனன். இதோ அஞ்ஞாதவாசம் முடியவில்லை, ஒரு ஆண்டு காலம் முடிவதற்கு வெளிப்பட்டு விட்டான் என்று சொன்ன உடனே பீஷ்மர் சொல்றார், இல்லையப்பா நேத்தியோடு முடிஞ்சு போச்சு அஞ்ஞாதவாசம், உங்கள் கணக்கு தப்பு. உடனே என்ன செய்வது என்று கேட்க, வேறு வழியிலே வெளிப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அதுக்குள்ளே இங்கே விராட தேசத்து மகாராஜா ஒரு செய்தி வந்தது, போரிலே வென்று விட்டான் உத்திரன் சொன்னோன்னே ஒரே சந்தோஷம். என் மகன் உத்திரன் மிகப்பெரிய வீரன். இந்த ராஜா சொல்ல, அந்த பக்கத்தில் இருக்க தாத்தா தர்மபுத்திரர் சொல்ல, சும்மா இருக்கக்கூடாதோ, உங்கள் மகன் வென்றிருக்க மாட்டான், அந்த கூட ஒன்று போச்சே பிறகு அதுதான் வென்றிருக்குன்னு சொன்ன. கோபம் வந்துடுத்து. டக்குன்னு எடுத்தால் அந்த ஆடுற கட்டையை, தாயக்கட்டையை வச்சுக்கோங்களேன், போட்டு ஒரு அடி அடித்தார் பாருங்கள். இந்த தர்மபுத்திராக்கோட்ட கங்கன் நீட்டிருந்து ரத்தம் வழிந்தது. அந்த ரத்தம் பூமியை தொடக்கூடாது என்பதற்காக வேலைக்காரியாக இந்த திரௌபதி அதை அள்ளுகிறாள். அந்த நேரம் பார்த்து உத்திரனும் அர்ஜுனனும் வர, என்ன ரத்தம் என்று கேட்க, அப்பா உன் வீரத்தை புகழ்ந்து நான் பேசும்போது அதற்கு நீ காரணம் இல்லையாம், உடன் வந்த அந்த பேடிதான் என்று சொல்ல, கோபம் கொண்டு என்று சொல்ல, உண்மைதான் அப்பா, அவர்கள் வேறு யாரும் இல்லையப்பா, பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்ல, அப்படின்றால் இவர் தர்மபுத்திரர். தர்மபுத்திரரா, உங்களையா நான் அடித்து விட்டேன் என்று விராட தேச மகாராஜா கண்ணீர் விட்டு கதறினார். கதறிவிட்டு மன்னிப்பு கேளுகிறேன், என்னுடைய மகள் உத்திரையை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்ல, அர்ஜுனன் சிரித்தான். எனக்கு ஏற்கனவே 4 மனைவி இருக்காங்க. உத்திரை மிகவும் இளம்பெண், எனக்கு பதிலாக என் மகன் அபிமன்யு உயர்ந்த பண்ணவன், அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாமே என்று சொல்ல, அபிமன்யுக்கும் உத்திரைக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த நடைபெற்ற நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மா வருகிறார்.
ஆலோசனை செய்கிறார்கள். இனி வெளிப்பட்டு போயாச்சு, பாண்டவர்கள் யாருன்னு தெரிந்து போய்விட்டது. ஆகினாலே நாம் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல ஒரு புரோகிதரை தூதனுப்பி ஆட்சியிலே தமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கேட்க வேண்டும் என்று அனுப்புகிறார்கள். திருதராஷ்டிரருக்கு ரொம்ப மனசு வேதனை. அவெல்லாம் வெளிப்பட்டு விட்டாளா? அதுக்குள்ள சொல்கிறார், விதுரர்லாம் சொல்கிறார், வெளிப்பட்டுட்டாங்க வந்து மட்டும் இல்லை, அந்த 13 வருஷம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு தான் வெளிப்பட்டுருக்கா. சரி, நான் சஞ்சயனை தூது அனுப்புகிறேன், இந்த புரோகிதரை திருப்பி அனுப்பிட்டுங்கோ, சஞ்சயனை தூது அனுப்புகிறேன்னார். சரி, சஞ்சயன் தூதாக வருகிறான். தர்மபுத்திரர் உட்கார்ந்துருக்கார். என்ன சொன்னார் எங்கள் பெரியப்பான்னு சொன்ன உடனே, நீங்கள் தான் காட்டில் 13 வருஷம் பழகிட்டேளே, நன்னாதானே இருக்கேள், சந்தோஷமாக தானே இருக்கேள், அப்படியே இருங்களேன், இன்னும் நிறைய உங்களுக்கு சொத்து கொடுக்குறேன், என்னென்னா சௌரியங்கள்லாம் பண்ணி கொடுக்குறேன், எதுக்கு இங்கே இந்த ராஜ்யத்தை வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னார், இல்லை, நான் ஒரு சத்திரியன், சத்திரிய கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும், அரசாங்கத்தின் ஆள வேண்டுகின்ற அரசாணை ஆடிதான் ஆக வேண்டும் என்று சொல்ல சஞ்சயன் தோற்று போக, இனி இருவருக்கும் சமமான யார் இருக்கிறார் என்று பார்த்தபொழுது கிருஷ்ண பரமாத்மா தோன்றுகிறார். கிருஷ்ணா, நீ சென்று தூதாக சென்று நல்லதொரு முடிவை கேட்டு வா. உடனே கிருஷ்ணன் வரார், தர்மபுத்திரிட்ட வரார். நான் தூதாக செல்வதற்கு சம்மதிக்கிறேன், என்ன செய்ய கேட்க வேண்டும்? பாதி ராஜ்யத்தை கேளுங்கள், தர மறுத்தால் 5 கிராமத்தை கேளு, ஆளுக்கு ஒரு வீடாக, தர மறுத்தால் 5 வீட்டை கேளுங்களேன், தர மறுத்தால் யுத்தம் என்று சொல்லுங்களேன். எனக்கு கொக்கரிக்கிறான் பீமன். ஆஹா, அண்ணா, உங்கள் வாயாலே வந்தது யுத்தம்னு. அன்றைய தினம் என்னை கண்காட்டியிருந்தால், அந்த அரசவையிலே நம் தேவியர் அவமானப்படுகின்ற நேரத்திலே கண்ணை காட்டியிருந்தால் கொன்று போட்டிருப்பேன் அண்ணா. 2 கைகளை கட்டி போட்டியில் தர்மம் சத்தியம் என்று சொல்ல, சரி, உன் எண்ணம் தெரிந்து கொண்டேன் பீமா. துடிக்கிறது என் புஜம். அர்ஜுனா, காண்டீபம் கதறுகிறது. நகுலன் கேட்டார். சகாதேவன் வந்தார். எல்லோரும் கருத்தை சொல்லுங்கள், நான் தூதுவல்லவா போகிறேன். சகாதேவன் சிரித்தான். கிருஷ்ணா, எதுக்கு என்ன கேட்குறேனே? நீனும் உனக்கு அரசகுமாரன், உன் கருத்தை நான் கேட்க வேண்டாமா? உன் கருத்து என்னவோ அதுதானே என் கருத்து. என் கருத்து என்னவோ அதுதான் உன் கருத்தா? அது எப்படி சகாதேவா சொல்கிற? கிருஷ்ணா, உன்னை எனக்கு தெரியாது என்று எண்ணி விட்டாயா? ஆனால் ஒன்று சொல்கிறேன் கிருஷ்ணா, நீ போய் யுத்தத்தை கலப்பி விட போகிற. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நான் போனால் யுத்தம் வராது. அது எப்படி? பாராள கர்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று அனங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக நின்னையும் கட்டுவனேயாயின் வாராமல் காக்கலாம் மாபாரதம். பாராள கர்ணனா? கர்ணன் யார்? துரியோதனுடைய நண்பன். அந்த பக்கத்தில் இருப்பவன் இல்லை கிருஷ்ணா, என் மூத்த சகோதரன் கர்ணன். என் தாயாருக்கு முதல் பிறந்த குழந்தை அவன். உனக்கு எப்படி தெரியும் இந்த ரகசியம்? எனக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணி நகையாகி விடாதே. அந்த கர்ணனுக்கு ஆட்சியை கொடுத்து விடுவாயா? அடுத்து இகழ் பார்த்தனை முன்கொன்று அர்ஜுனன் நம்மலாம் சேர்ந்து கொண்டு விடலாம். இதுக்கு அர்ஜுனனை கொண்டுங்கிற அவன் தானே கர்ணனோட போராடின்னு சபதம் பண்ணியிருக்கான். அர்ஜுனை கொண்டுட்டா கர்ணன்ட்ட சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே. அப்புறம் அனங்கில் காரால் குழல் களைந்து நீண்ட கூந்தல் அவுத்து போட்டு இந்த துச்சாதனை கொன்று அந்த ரத்தத்தை தடவி தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா திரௌபதி? நம்மளே அந்த முடியை அழுத்து விட்டா, முடி இருந்தால் தானே முடிகிறதுக்கு மொட்டை அடிச்சு போடுறது. ஓ, முடியெல்லாம் பண்ணிடுவியா திரௌபதிக்கும்? சபாஷ். இன்னொன்று சொன்னிய, காலில் தலை பூட்டி நேராக நின்னையும் கட்டுவினியான். நீ என்னை கட்டிடுவியாடா? நீ என்னை யார் நினச்சின்னு இருக்க? கட்டுவேன் கிருஷ்ணா, நினைத்தால் உன்னை நான் கட்டுவேன். கட்டுவையா? கட்டு, இதோ கட்டுகிறேன். கண்ணை மூடினான் சகதேவன். அப்படியே கிருஷ்ணன் கட்டுப்பட்டான்.
பார்த்தால் அப்படியே விஸ்வரூப தரிசனத்திலே பகவான் கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறார். சகதேவா சகதேவா, நீ என்னை கட்டிவிட்டே, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. சகதேவா, ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைச்சுட்டேன். நான் தூது போனாலும் யுத்தம் வரத்தான் போகுதுங்கிற உண்மையை சொல்லிட்டேன். இது யார்கிட்டையும் சொல்லாது. இன்னொன்று, ஏதாவது வரன்னு கேளேன் சகதேவா. இந்த நாக்கில் சனின்னு சொல்லுவாள். சகதேவன் நாக்கில் சனி. கிருஷ்ணா, இந்த மகாபாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது, இந்த வர்ண கொடு தந்தேன்னர். அவர் என்ன கேட்டிருக்கணும்? இந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர் வம்சம் யாரும் அழியப்படாதுன்னு கேட்டிருந்தா அபிமன்யு செத்துருப்பானா? அவன் பாண்டவன் அர்ஜுனன் புள்ள தானே. கடோத்கஜன் செத்துருப்பானா? பீமனோட புள்ள. பஞ்ச பாண்டவன் குழந்தைகளையும் சாத்துது. அதான் நாளைக்கு பார்க்க இருக்கோம். இந்த கேட்கும்போது தான் கேள்வி சரியாக கேட்டிருக்கணும். பஞ்ச பாண்டவர்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது, தந்தேன் தந்தேன்னார். யார்கிட்டையும் சொல்லாத நேராக திரௌபதிகிட்ட போனார். திரௌபதி இந்த பக்கம் திரும்புகிறார். என்ன கிருஷ்ணா, என்ன தூது போறியா? கேட்டு வா. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? நடு சபையிலே என்னை வைத்து அவமானப்படுத்திய போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறினேனே. நீ இப்போ வந்தியா? வந்தியா? நீ சொல்லு. நான் வரல. காரணம், துவாரகையிலே படையெடுத்து கொண்டிருந்தான் சராசந்தன். ஆனால் உனக்கு புடவையாக வழங்கினேனே, புடவையாக வழங்கினாய், ஒப்புக்கொள்ளுகிறேன் கிருஷ்ணா. ஆனால் அப்பொழுது நான் செய்த சபதம் உனக்கு ஞாபகம் இல்லையா? துச்சாதனை கொன்று அந்த ரத்தத்தை தடவிதான் இந்த முடியை முடிவேன் என்று சொன்ன சபதம் ஞாபகம் இல்லையா கிருஷ்ணா உனக்கு? கேள்விப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது நீ தூது போனால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? 5 பாதி ராஜ்யம் கொடு மறுக்கிறார்கள், 5 கிராமத்தை கொடு மறுக்கிறார்கள், 5 வீடை கொடு என்று கேட்ட பொழுது 5 வீடு தானே கொடுத்துட்டா, சாப்பிட்டால் 5 வீடு தானே சரின்னு சொல்லிட்டா. அப்போ எங்கேது என்ன அது? தூது வெற்றி விடுபடுகிறது என்று சொல்ல 5 தூது என்று சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், இல்லையம்மா இல்லை, 5 வீடையாவது கொடு என்று கேட்டால் ஒப்புக்கொண்டு விடுவேன் என்று எண்ணுகிறாயா பாஞ்சாலி? நீ பட்ட துயரம், நீ பட்ட அவமானம் எனக்கு தெரியாது என்று உண்ணுகிறாயா பாஞ்சாலி? அனைத்தும் அறிவேன் நான். இந்த யுத்தம் நடக்கத்தான் போகிறது, என்னுடைய தூது அதற்குத்தான் என்று சொல்ல, யாரிடம் சொல்லாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் கிருஷ்ண பரமாத்மா. இன்றைய தினம் ஒரு 5-10 நிமிஷம் அதிகமாக கூட போகாது. நீங்கள் 8 மணிலிருந்து ஒரு 5 நிமிஷம் கூட போகலாம். பொறுமையாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணன் தூது வருகிறான் என்ற உடனே எல்லார் வீட்டிலும் அற்புதமாக அலங்கரிக்கிறார்கள். பரமாத்மா வருகிறார், பரமாத்மா வருகிறார் என்று. மாமா, கிருஷ்ணனுக்கு தூது வரப்போகிறான், அக்கறை கண்டா இடையன், அவனுக்கு நம்ம பயப்படணுமா? மருமகனே, நான் சொல்கிறது கேள், நீ ராஜா, துரியோதன மகாராஜா. கிருஷ்ணன் சாதாரண இடையன். அவன் வந்தான்னா எழுந்து நிற்காதே, ஆனால் வரவேற்காதே. சரிம்மாவோ, இன்னொன்று சொல்கிறேன் கேள், அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி. அவன் எதாவது விஷமத்தை பண்ணி எதையாவது பண்ணின்னு அவங்கள ஜெயிக்க வச்சுருவான். அது இல்லாமல் பண்ணிவிடலாம். எப்படி மாமா? காதை கொண்டா, யார்ட்டையும் சொல்லாத, கிருஷ்ணனை கொன்னுடலாம், கிருஷ்ணனை கொன்னுடலாமா மாமா? எப்படி மாமா? சபையில், நடு சபையிலே ஒரு பள்ளத்தை வெட்டு, பள்ளத்து நடிலே மல்லர்கள் எல்லாம் நிற்கவே ஆயுதங்களோடு மேலே சாதாரண ஒரு மூடின மாதிரி ஒன்று போட்டுடு. கிருஷ்ணா அங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லு. கிருஷ்ணன் வந்து அதில் உட்காருவான், பொத்துன்னு கீழே விழுவான், அடித்து கொண்டுடு. இருக்கிறவங்களாம் சேர்ந்து அடிச்சிருவாங்க, கொண்டுடலாம். புரியுதா மாமா? இந்த மாதிரி ஆலோசனை சொல்கிறதுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது மாமா. உப்பரிகளே நின்று கொண்டிருக்கிறான், வருகிறார் கிருஷ்ணன், பார்க்கிறான் துரியோதனன். நேராக என்னிடம் வரப்போகிறார் என்று பார்த்தால் கிருஷ்ணன் நேராக விதுரர் வீட்டுக்கு போகிறார். துடிக்கிறார் விதுரர், கிருஷ்ணா
பரமாத்மா இந்த குடிசைக்கா நீ வந்தே, இந்த குடிசைக்கா நீ வந்தே. குடிசை எனக்கு பெரிதல்ல விதுரரே, உள்ளம்தான் பெரிது. உங்கள் உள்ளம்தான் பெரிது என்று ஏதோ கொஞ்சம் கீரை வைத்திருந்தான். ஆகாரம் போட்டு அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. அடுத்த நாள் காலை சபை கூடுகிறது. எச்சரிக்கை எச்சரிக்கை என்று சகுனி மாமா எச்சரிக்கிறார். கூடியவுடன் கிருஷ்ணர் வருகிறார். வந்த பாதையிலே அவர் வந்தவுடனே எல்லோரும் ஆசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறார்கள். அப்படி எழுந்து நிற்கும் பொழுது துரியோதனன் சாமர்த்தியமாக எழுந்து கொள்ளாமல் இருந்த பொழுது கால் கட்டவர்களை லேசாக அழுத்தினார் கிருஷ்ணன். அப்படியே அவர் காலில் வந்து விழுந்தார். ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் என்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணா, நீ எதற்கு வந்திருக்கிறாய்? தூது வந்திருக்கிறேன் பாண்டவர்களுக்காக. பாண்டவர்களுக்காக நீ ஏன் தூது வர வேண்டும்? நீனும் என் குழந்தை, அவர்களும் என் குழந்தை. நானும் உன் குழந்தை, அவர்களும் உன் குழந்தை என்று தானே தூது வந்திருக்கிறாய். நீ பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறாயே. நான் என்ன பாரபட்சமாக நடந்து கொண்டேன்? நீ தான் அக்கிரமங்களை செய்தாய், பாவங்களை செய்தாய். நான் என்ன செய்தேன்? சூதாடினது தவறா? ஆட்டத்திலே நிபந்தனைகள் விதித்தது தவறா? வெற்றி கொண்டது தவறா? இதையெல்லாம் நீ தவறாக திட்டமிட்டு தவறான முறையிலே செய்தது தவறு. துரியோதனா, உன்னை நான் அறிய மாட்டேன் என்று எண்ணாதே. ஆரம்ப காலத்திலேயே பீமனை கொல்லுவதற்கு விஷ உணவு கொடுத்தவன் நீ. ஒவ்வொன்றாக நான் சொல்லுவேன். நீ பாரபட்சமாக பேசுகிறான், இது வேண்டாம் என்று உன்னோடு நான் பேச தயாரே என்று சபையை விட்டு வெளியேறினான் துரியோதனன். தி வாக் அவுட் இன் த அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்டுங்கிறது அந்த காலத்திலே ஏற்பட்டு போச்சு. அசம்பிளியை விட்டு வெளில போகிறது, பார்லிமெண்ட் விட்டு வெளில போகிறாங்க இருக்க இந்த திட்டங்கள் மகாபாரத காலத்திலே அரங்கேறி இருக்கிறது. உடனே காந்தாரி, குழந்தை நீ போகப்படாது, சபையில் பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் போகப்படாதுன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு கட்டுப்படுவோம். அம்மானா ஆசை, ஓடி இந்த உட்காம்போம். சொல், உன் நிபந்தனையை சொல். பாதி ராஜ்யத்தை கொடு, முடியாது. 5 ஊரை கொடு, முடியாது. 5 வீடையாவது கொடேன். கிருஷ்ணா, இதுலனே தெரியல, அவங்க தோற்று போயிடுவாங்க பயத்தில் பாதி ராஜ்யம் வேண்டாம், பாதி 5 வீடு கொண்டா 5 வீடாவது கொடுன்னு கெஞ்சுறாங்களே. இதுலேயே தெரியல அவங்க தோற்று போங்கிறது நல்லது. சமரசத்துக்காக கேட்டிருக்கிறாள். ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணா, போய் சொல். தவறான பாதையிலே சென்று அழிப்பாதை ஏற்றுக்கொள்ளாதே என்று விதுரர் சொல்ல, நிறுத்துங்கள், நீங்கள் ஒரு தாசி மகன். என்ன சொன்னாய்? தாசி மகனா நானா? துரியோதனா, என் அண்ணன் மகன் என்று உன்னை எடுத்து நான் எடுத்து வளர்த்தேனே. உனக்கா இந்த போர் என்று வறுமையானால் இங்கே வீட்டிலே அன்ன ஆகாரம் சாப்பிட்ட காரணத்தினாலே இந்த போரிலே உன் பக்கம்தான் இருப்பதாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். துரியோதனா, பாண்டவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் தர்மத்தின் சக்தியாக இருந்தாலும் உன் வீட்டில் இருந்த காரணத்தினாலே உன் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று என்னை பார்த்து தாசி மகன் என்று கேட்டாயா? இனி இந்த போரிலே நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுத்தார் வில்லை, முறித்தார் விதுரர், தூக்கி போட்டு வெளியே போய்விட்டார். கிருஷ்ணன் தூது முதலிலே வெற்றி பெற்று விட்டது. விதுரர் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார். துரியோதனா, சிந்தித்து தான் சொல்லுகிறாயா? சரி, நான் என் முடிவை சொல்லிவிட்டேன், யுத்தத்துக்கு தயாராகிவிட்டேன், ஏன் என்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணா? என்ன இருந்தாலும் நீ அங்கே வந்து தூதுவனா வந்தவனை நிறுத்தி வைத்து பேச முடியும். அமர்ந்து கொள்ளேன், அங்கே உட்காரணுமா? உட்காரனே. உட்கார போகிறான், கீழே விழ போகிறான், அடித்து கொள்ளலாம். அப்படி போய் உட்கார போனார். அப்படியே விஸ்வரூப தரிசனத்தை எடுத்தார் பகவான் கிருஷ்ணன். அதை பார்ப்பதற்கு திருதராஷ்டிரன் கூட கண் கொடுத்தார். கண்ணில்லாத திருதராஷ்டிரம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பார்க்க மாபெரும் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. என்ன சித்து வேலை செய்கிறாய் எடப்பயிலே? அப்போ கூட துரியோதனன் திருந்தல பாருங்க. சித்து வேலை செய்கிறாராம் எடப்பயில். என்ன சித்து வேலை செய்கிறாய் எடப்பயிலே என்று சொன்னவுடன் சபையோரிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு இனி யுத்த களத்தில் சந்திப்போம் என்று புறப்பட்டு விட்டார் பகவான் கிருஷ்ணர். அப்படி வரார். இந்த துரோணாச்சாரியார் பையன் அஸ்வத்தாமன் பிராமணம்,
இப்படி குறுக்க போயிட்டு இருக்கான். அஸ்வத்தாமா, கிருஷ்ணா என்னையா கூப்பிட்டேன்? ஆமாம், நீ எப்போதும் என்கிட்ட பேச மாட்டியே கிருஷ்ணா, நேரம் இருக்காங்க கண்ணா, வாப்பா அப்படி தோலில் அணைச்சிண்டு. அஸ்வத்தாமா அப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது கையில் இருந்த மோதிரத்தை நழுவ விடுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. அஸ்வத்தாமன் பார்க்குறான், மோதிரம் நழுவி கீழே விழுகிறது. ஐயோ என்று கீழே குனிந்தான். மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணன் கையிலே கொடுத்தான். அவன் கொடுக்கின்ற நேரத்திலே கிருஷ்ணன் கேட்டார், அஸ்வத்தாமா சூரியன் மறைந்து விட்டானா? இல்லையே, இன்னும் கொஞ்சம் இருக்கிறானே. இத்தனையும் அவன் பார்த்துட்டு இருக்கான் துரியோதனன். அடப்பாவி, துரோணாச்சாரியார் பையன் பூமியை தொட்டான், ஆகாசத்தை பார்த்தான், கிருஷ்ணங்களை சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டான், இந்த போரில் உன் பக்கம் நான் இருப்பேன். இந்த அஸ்வத்தாமனை மட்டும் நான் போரில் சேர்க்க மாட்டேன் என்று துரியோதன் அப்பவே தீர்மானம் பண்ண கிருஷ்ண பரமாத்மாவின் தூது இரண்டாவது வெற்றியை பெறுகிறது. போய்கொண்டே இருக்கிறார். இந்திரன் வருகிறார். இந்திரா, கிருஷ்ணா பேசுகிற மூடில் நான் இல்லை கிருஷ்ணா, என் மனசு தவிக்கிறது கிருஷ்ணா. என்ன யுத்தம்னு தீர்மானம் ஆகிடுத்தே? ஆமாம், தீர்மானம் ஆனால் என்ன? அர்ஜுனை கொள்ள வேணும். நாகாசுரத்தில் அசோசேன பாம்பு வேறு போயிருக்கு. யுத்தம்னா எப்படி ஒன்றா நடக்கும்ப்பா, இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? கர்ணன் அதுக்காக துடிச்சுட்டு இருக்கானே கிருஷ்ணா. இயற்கை தான், போருன்னா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. இப்படிலாம் சொன்னியா கிருஷ்ணா, என் மனசு வேதனைப்படாதா? ரொம்ப வேதனைப்படுறேங்கிறியே. அர்ஜுனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒன்றால் செய்ய முடியுமா? சொல் கிருஷ்ணா, நான் செய்ய தயாராக இருக்கேன். இந்த கர்ணன் பிறக்கும்போது சரீரத்திலே மார்பிலே கவச குண்டலமும் காதலே கர்ணகுண்டலத்தோடு பிறந்தான். சரீரத்தோடு ஒட்டி பிறந்தது. அது அதை ஜாசகமாக பெற்று வந்துவிட்டால் அர்ஜுனனுக்கு சொன்னது. இப்போதே புறப்படுகிறேன் என்று புறப்பட்டான். அவன் நேர போனான். வயதான பிராமண வேஷத்திலே கர்ணனிடம் செல்கிறான். யாசகமும் கேட்க வந்திருக்கிறேன் அப்பா, கேட்பவர்களுக்கு இல்லை என்று அள்ளி கொடுக்கின்ற மாபெரும் கொடையாளியே. கர்ணா, உள்ளே வந்து விட்டு போ. என்ன சப்தம் எங்கிருந்து வருகிறது? பூஜை அறையிலிருந்து. பூஜை அறையின் சப்தமான் கர்ணன் உள்ளே ஓடுகிறான். அவன் அன்றாடம் வணங்குகின்ற சூரிய பரமாத்மா பேசுகிறார். கர்ணா, வந்திருப்பது இந்திரன், அவன் கேட்டதை கொடுக்காதே. எனக்கு இதை நீங்கள் அறிவித்துகின்ற காரணம் சொல்லுகிறேன் கர்ணா. நீ என் மகன், நான் உங்கள் மகனா? காலம் வரும்போது மற்றவை தெரிய வரும். ஓடி வருகிறான். இந்திரன் தானா பிராமண வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறது. அப்பொழுது கூட மறுக்கவில்லை கர்ணன். இதோ தருகிறேன். கத்தியை எடுத்தான். மார்பிலே இருக்கக்கூடிய ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை அறுத்தான். 2 காதுகளை அறுத்து கர்ண குண்டலத்தை அழுத்து, எடுத்துக்கொள் இந்திரா என்று கொடுத்தான். நான் இந்திரனா? தெரியும் எனக்கு. நான் இந்திரன் என்று தெரிந்தால் நீ கொடுக்கிறாய் கர்ணா. எப்படி ஏற்பட்ட கொடையாளி அப்பா நீ. நான் உனக்கு வரம் தருகிறேன், கேள் கர்ணா. சக்தி ஆயுதம் என்ற ஆயுதத்தை உனக்கு தருகிறேன். இந்த ஆயுதத்தை யார் மீது நீ பிரயோகம் பண்ணாலும் அவன் இறந்தே போவான் என்று சொல்லி இந்திரன் புறப்பட்டு போனான். வந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. குந்தி தேவி எங்கிருந்து வருகிறாள். அத்தே. கிருஷ்ணா, ஏன் அத்தை முகம் மாடி இருக்கு? ஏன் மாடி இருக்கு? நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ மாறி இருக்குடா எனக்கு. அப்படித்தான் இருக்கும். உங்கள் 6 குழந்தைகளும் சௌக்கியமாக தானே இருக்கா அத்தை? உன்னுடைய 6 குழந்தைகளும் சௌக்கியமாக இருக்காளா அத்தை? 6 குழந்தைகளா? எனக்கு 5 குழந்தை தானே கிருஷ்ணா. தர்மன், பீமன், அர்ஜுனன், மாத்திரைக்கு பிறந்த நகுல, சகாதேவன், 5 குழந்தைகள். நீ 6ன்னு சொல்கிறிய? ஆமாம் அத்தை, அந்த வாழெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்தது. பிறந்ததா? ஆற்றிலே விட்டேளே. கிருஷ்ணான்னு கதறினா குந்தி. இந்த உண்மை உனக்கு எப்படிடா தெரியும்? கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணாக இருந்தபொழுது துர்வாச மகரிஷி கொடுத்து ஒரு வரனை உச்சரித்தேன். வயிற்றிலே சூரிய பகவான் குழந்தையை கொடுத்து விட்டு போய்விட்டார். கன்னிப்பெண் கல்யாணம் ஆகாதவன் வயிற்றிலே குழந்தையாக என்று ஊரார் ஏசுவார்கள் என்று அதை ஆற்றிலே விட்டு விட்டு நான் கதறிக்கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணா, அது உனக்கு தெரிந்து விட்டதா? தெரிந்துவது மாத்திரமல்ல, அவன் இருக்கும் இடமும் எனக்கு தெரியுமே.
என் குழந்தை உயிரோடு இருக்கிறானா? நான் ஆற்றிலை விட்டு அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறான் கிருஷ்ணா, சொல். என் உள்ளம் துடிக்கிறது கிருஷ்ணா, உள்ளம் துடிக்கிறது. சொல்லிவிட்டால் உதடு துடிக்குமே. சொல் கிருஷ்ணா, இனிமேல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த குழந்தை யார்? எங்கு இருக்கிறான்? அர்ஜுனனை யார் கொல்லப் போகிறார் என்று சபதம் செய்து கொண்டிருக்கிறான்? கர்ணன். அவன்தான் உன் மூத்த பிள்ளை. கர்ணனா என் மூத்த பிள்ளை? கிருஷ்ணா, காணாமல் போன என் குழந்தையை நீ இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த குழந்தை கர்ணன் என்று சொன்னாயே, தாங்க முடியவில்லை கிருஷ்ணா, தாங்க முடியவில்லை. என்ன செய்வதம்மா, அதுதான் உண்மை. ஆனாலும் ஒன்று தெரிந்து கொள், 6 சாவு 100 சாவு. ஒரு சமயம் கர்ணன் இறந்து விட்டால் அர்ஜுனன் சேர்த்து உனக்கு 5 பிள்ளைகள் இருக்கத்தானே போகிறார்கள் அத்தை. ஒரு சமயம் அர்ஜுனன் இறந்து விட்டால் கர்ணனை சேர்த்து 5 பிள்ளைகள் இருப்பார்களே. சொல்லாதே கிருஷ்ணா, என் அர்ஜுனன் இறந்து விட்டான் என்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாதே, உன் வாய் வழியாக சொல்லாதே கிருஷ்ணா. யுத்தம் என்றால் யார் வெற்றி பெறுவார்கள், யார் இறப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் அத்தை? வேண்டுமானாலும் ஒன்று செய்யலாம், கர்ணனை காப்பாற்றணும், அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டுமானால் கர்ணனிடம் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய முக்கியத்தை நாம் குறைத்து விட்டால் அது உங்களால் முடியும். செய்வீர்களா? என் குழந்தை அர்ஜுனனுக்காக நான் எல்லாம் செய்ய காத்திருக்கிறேன் கிருஷ்ணா, சொல். நேராக கர்ணனிடம் செல்லுங்கள், அவனை பெற்றெடுத்த தாய் நீங்கள் தான் என்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இனியாவது நீ பாண்டவர்களை மூத்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு என்று அடையுங்கள். அவன் மறுத்தால் உனக்கு அர்ஜுனன் தானே பகை, அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மீது போரிடாதே என்று ஒரு வரனை பெற்றுவிடுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாகாசுரம் அவனிடம் இருக்கிறது, அதை ஒரு முறை தவிர 2ஆம் முறை பயன்படுத்தக்கூடாது என்று வரனை கேட்டு வாருங்கள். சரி என்றால் நேராக வருகிறாள் குந்தி தேவி. சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கார் கர்ணன். கர்ணா, ராஜமாதா வாங்கோ. நான் ராஜமாதா இல்லையடா, உன்னை பெற்றெடுத்த தாய். என்னை பெற்றெடுத்த தாயா? ஏனம்மா இப்படியெல்லாம் சொல்லி என் உள்ளத்தை நோக அடிக்கிறீர்கள்? என் வில்லின் ஆற்றலுக்கு பதில் சொல்லாத கோழைகள் எல்லாம் எவளுக்கு பிறந்தவன் நீ என்று சொல்ல மீனாலே சுட்ட பொழுதெல்லாம் என் தாய் யார் யார் என்று நான் கதறிக்கொண்டிருந்தேனே, அப்போதெல்லாம் வெளிப்படாத நீங்கள் தன்னை தாய் என்று அறிமுகப்படுத்துகிறீர்களே என்று ஒரு புடவையை எடுத்து கொடுத்தாலாம். அதை கட்டி கொண்டபடி அப்படியே இருந்தாலாம். மற்றவர்கள் கட்டி கொண்டால் எரிந்து போயிருப்பார்களாம். நீ தாய்தானா? அவள் மார்பகத்திலே பால் சுரந்ததாம். என் அருமை மகனே என்று இறுக கட்டி அழுதாளாம் குந்தி. அம்மா அம்மா, ஏனம்மா எனக்கு மட்டும் இந்த தண்டனை நீங்கள் தந்தீர்கள்? கருணா, நான் கல்யாணம் ஆகாத பருவத்திலே துர்வாச மகரிஷி செய்த சேவையின் பலனாக அவர் கொடுத்த ஒரு வரம், நான் குழந்தைத்தனமாக அதை உச்சரித்து விட்டேனப்பா. சூரிய பகவான் கண் தோன்று என் வயிற்றிலே உன்னை வைத்து விட்டு போய்விட்டார். கல்யாணம் ஆகாத ஒருவனுக்கு கன்னி பெண்ணுக்கு குழந்தையா என்று ஆற்றிலே விட்டு விட்டேன் கருணா, ஆற்றிலே விட்டு விட்டேன். சரி அம்மா, ஆற்றிலே விட்டு விட்டீர்கள். பிறகாவது அந்த குழந்தை என்ன ஆனது என்று நீங்கள் கேட்டீர்களா, விசாரித்தீர்களா? கருணா, அதற்கும் அதே பதில்தான். ஏதோ ஒரு குழந்தை ஆற்றிலே போவதை பற்றி ஏன் குந்தி கவலைப்படுகிறாள் என்று கேட்பார்கள் அல்லவா? அதனால்தான். ஆனால் உள்ளத்திலே உன்னை நினைத்து நான் ஏங்காத நேரமே இல்லையப்பா. சரி அம்மா, அதெல்லாம் போகட்டும். இப்போது ஏன் வந்திருக்கிறீர்கள்? யுத்தம் தோகின்ற நேரம் என்று தோன்றுகிறது கர்ணா. ஆம், உன்னிடம் உண்மையை சொல்லி பாண்டவர்களை மூத்த பிள்ளை நீந்தான் என்பதை உணர்த்தி எங்கள் பக்கம் அழைத்து போக வந்திருக்கிறீர்கள். அதாவது துரியோதனை விட்டுவிட்டு நான் வர வேண்டுமா தாயே? ஆம். எந்த துரியோதனை விட்டு தாயே? விளையாட்டு அரங்கத்திலே நடு சபையிலே அர்ஜுனுக்கு எதிராக நானும் போரிடுவேன், வில்லை பயன்படுத்துவேன் என்று சொன்ன பொழுது அரசர்களுக்கு மட்டுமே இது உரிமை என்று சொல்லி என்னை அவமானப்படுத்திய பொழுது அங்க தேச அரசனை ஆக்கி மகிழ்ந்தாரே துரியோதன மகாராஜா, அவரை விட்டுவிட்டால் நான் வர வேண்டும்? தாயே,
தன்னச்சல் தான் உள்ளா தானை தலைவன் எங்கள் துரியோதனன். ஒரு கவனம் சோற்றை எடுத்து உண்டு விட்டால் மீதம் இருக்கிற எல்லாம் அவன் எச்சல். ஆகினால் அதை சாப்பிட மாட்டான், மற்றொரு பாத்திரத்தில் இருந்து சாப்பிடுவான். அப்படியேப்பட்ட துரியோதனன் ஒரே தட்டிலே என்னோடு சாப்பிட்டான். அவனை விட்டு விட்டு வர வேண்டுமா தாயே? ஒரு நாள் அவன் மனைவி பானுமதியும் நானும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம். பானுமதி தோற்கின்ற நேரம் வருகிறது. அப்பொழுது துரியோதன மகாராஜா பின்னால் வந்திருக்கிறது நான் கவனிக்கவில்லை. அவர் கணவன் வந்திருக்கிறாரே என்று மரியாதை நிமித்தி எழுந்தபொழுது மடியிலே கை வைத்து உட்கார் என்று சொல்ல போனேன். மடியிலே இருந்த மேகால ஆலமரங்கள் அருந்து முத்துக்கள் சிதறித்து ஒரு குரல் கேட்டது, எடுக்கவோ கோக்கவோ என்று. திரும்பி பார்த்தேன், துரியோதன மகாராஜா அவர் கண்முன்னால் அவர் மனைவி மடியிலே கை வைத்த பாவினான். என்னை தவறாக எண்ணாது, எடுக்கவோ கோக்கோ என்று சொன்னாரே, அவரை விட்டு விட்டான். ஒருபோதும் இல்லை அம்மா. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய செஞ்சோற்று கடன் துரியோதன மகாராஜை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். அப்படி என்றால் 2 வரனை தருவாயா கண்ணா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள், ஆணையிடுங்கள், தருவாயா என்று கேட்காதீர்கள். உனக்கு அர்ஜுனன் ஒண்டிதானே பகை, மற்ற பாண்டவரோடு யுத்தம் புரிய மாட்டேன் என்று சொல். எனக்கு அர்ஜுனன் ஒன்று போருமே, செய்ய மாட்டேன். அர்ஜுனா, உன்னை தவிர வேறு யாரும் அவர் செய்யும் பகையோடு காட்ட மாட்டேன். உன்னிடம் நாகாசுரம் இருக்கிறது அல்லவா? ஆமாம். அந்த நாகாசுரத்தை ஒரு முறைக்கு பதிலாக 2ஆம் முறை பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு. தாயே, உண்மையான வீரன் ஒரு ஆயுதத்தை ஒரு முறை தான் பயன்படுத்துவான், 2ஆம் முறை பயன்படுத்த மாட்டான். அதையும் நான் பண்ணவில்லை. அம்மா, இப்போது என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். எனக்காக வந்தீர்களா? அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறீர்களா? இல்லை மகனே, இருவரும் என் மகன் தானே. எனக்கு ஒரு வரம் தருவீர்களா அம்மா? கேளு, காத்திருக்கிறேன் மகனே. இந்த மகாபாரத யுத்தம் முடிகின்ற வரை நான் தான் உங்கள் மூத்த பிள்ளை என்பதை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. நிச்சயமாக சொல்ல மாட்டேன் என்று சொல்ல எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள், முடிகிறதுக்கு முன்பாக. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆணையிடுங்கள் தாயே. இந்த பஞ்ச பாண்டவர்கள் மூத்தவன் கர்ணன் என்பதை யுத்தம் முடியும் வரை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள் தாயே. மற்றொன்றும் கேட்பதாக வில்லி பாரதத்தில் வரும், மகாபாரதத்தில் இல்லை. நான் சொல்லுவது மகாபாரதம். நான் போரிலே இறந்துவிட்டால் போர்க்களத்திலே என்னை தூக்கி உங்கள் மடியிலே வைத்து என் மூத்த மகனே என்று நீங்கள் கதற வேண்டும் என்று கர்ணன் கேட்டதாக ஒரு செய்தி வில்லி பாரதத்தில் வரும், மகாபாரதத்திலே. அதை நான் விட்டு விடுகிறேன். ஏனென்ற கர்ணன் அப்படி கேட்க மாட்டான். அவன் தூய வீரன். தான் இறந்து விடுவோன் என்று அவன் நினைக்கவே மாட்டான். அது இல்லை என்று சொல்லி கிருஷ்ணனுடைய தூது சூது போல் தோன்றினாலும் இது சூதா தூதா என்பதையும் பாக்கி அனைத்தையும் இந்த மகாபாரதத்தினுடைய தத்துவங்களையும் நாளைய தினம் பூர்த்தியோடு உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றேன். நாளைய தினம் ஆரம்பம் கீதோபதேசம். சுருக்கமாக கீதையை பற்றி பேசிவிட்டு யுத்தகாண்டம், யுத்தத்திலே கிருஷ்ணனுடைய பங்கு என்னென்ன, எதெல்லாம் கிருஷ்ணன் செய்தார் என்பதையும் சொல்லி ஸ்ரீ தர்மர் பட்டாபிஷேகத்தோடு மகாபாரதம் நாளையோடு நிறைவரும். சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்து இந்த முறை 8:10 8க்குள்ளே முடித்து விடுவேன் என்று கூறி வந்திருக்க அறிக்கைக்கும் நஞ்சாந்த நன்றியை கூறி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான்
அவன் நம்மை எடுத்து காப்பான். வணக்கம் வணக்கம். நாளைய தினம் சங்கர மாமா உங்களுக்கெல்லாம் கீதாச்சாரம் கொடுப்பார், வாங்கிக் கொள்ள வேண்டும். கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால், கையிருப்பு குறைவாக இருந்தால், உங்கள் பெயரையும் டெலிஃபோன் நம்பரையும் அவரிடம் கொடுத்தால் ஒரு சில நாட்கள் கழித்து உங்கள் இடம் கொண்டு சென்று சேரும். ஆகினாலே நாளை அவசியம் 6:30 மணிக்கு வர வேண்டும் என தாய்மொழி கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.